ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? இப்படி எஸ், இந்த சாட்ல இருந்து எஸ் போடுங்க கொஞ்சம். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முஜிபுர் ரஹ்மான். நான் வந்து நியூட்ரிஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து 14 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் ஒரு டாபிக் பார்க்க போறோம். இந்த வகுப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு நம்ம என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற முறையை அவங்க சொல்லி கொடுக்க போறோம். இது மூலமா பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த வகுப்பு முடியும் பொழுது நீங்க ஒவ்வொருத்தருமே உங்க உடம்ப நம்ம எப்படி சரிப்படுத்தணும், எந்த மாதிரி நம்ம கேலரி நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவை நம்ம சூஸ் பண்ணணும், எனக்கு என் பாடிக்கு எந்த மாதிரி உணவு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி எல்லாருமே கத்துக்க போறோம். ஸோ இந்த வகுப்பு முடியும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருமே நீங்க ஒரு நியூட்ரிஷனஸா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அற்றால் அறிவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நீடி துடிக்கும் ஆறு. அதாவது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆனதையும், நம்ம சாப்பிடும் பொழுது அளவான சாப்பிடும் பொழுது நம்ம நீண்ட நாள் வாழ்வதற்கான வழிவையும் ரொம்ப முக்கியமான ஒன்று உணவு தான். சரிங்களா? அந்த உணவை சரியான முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நீண்ட நாள் நம்ம வாழலாம். வாட் வி வேர் நவ் வாட் வி ஆர். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த படத்தை வந்துட்டு நம்ம சிம்பிளா தள்ளிட்டு போக முடியாது. ஏன்னா இதுல பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய தாத்தா பாட்டி ஆகட்டும், நம்முடைய அப்பா அம்மா ஆகட்டும், அவங்க வாழ்ந்த காலத்துக்கட்டத்துல எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டிவி சைஸே பாத்தீங்கன்னா அது பெருசா இருந்துச்சு. அந்த டிவில கூட பாத்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் ப்ரோக்ராமே போடுவாங்க. சண்டே ஆச்சுன்னா தான் படம் போடுவாங்க. ஃப்ரைடே ஆனா தான் மட்டும் தான் வந்து ஒளியும் ஒளியும் போடுவாங்க. ஸோ அப்படி இருந்து டியூன் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் அந்த சேனல் மாத்துற கூட நம்ம போயிட்டு நம்ம தான் சேனல் மாத்துற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம கை கடக்கமா ஃபோன்லயே எல்லாமே வந்துடுச்சு. ஈவன் அந்த ஃபோன்ல கூட உங்களுக்கு ரிமோட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உடல் உழைப்பு எல்லாமே இல்லாம போனனால எல்லாருக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். பெரிய அளவுல ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் எடை கூடிட்டே போகுது. இந்த உடல் எடை கூடுனால பல விதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகிட்டே இருக்கும். அதை பத்தி தான் வகுப்பு நம்ம பார்க்க போறோம். நான் ஒன் பை ஒன்னா பார்க்குறேன். இந்த கிளாஸ் ஆனது ஒரு 1.5 மணி நேரம் நடக்கக்கூடிய வகுப்பு. இந்த வகுப்பை பார்த்தீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இருக்க சூழ்நிலை 95% குரோனிக் டிசீஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் ஆகட்டும், ஒரு கிட்னி டிசீஸ் ஆகட்டும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ஆகட்டும், எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறை தான். அந்த உணவு முறையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். சரிங்களா? அந்த சரியான சத்தை நம்ம கொடுக்காதனாலையும், சரியான உடலுழைப்பு இல்லாதனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா, பல விதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுன்னு நம்ம சொல்லலாம். அந்த ஊட்டச்சத்து சரியான முறையில் நம்ம எடுக்கும் பொழுது, நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை வகையான சத்துக்களும் கரெக்டான இடத்துல எடுத்து, நம்ம உடம்பு ஆரோக்கியமா நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வரைமுறை நமக்கு வாழ்க்கையில. இந்த வாழ்க்கை முறைய வந்து சரியான வகையில நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம லைஃப் நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும் நம்ம. வாட் இஸ் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன் என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு வந்து என்ன கிடைக்குது? ஆற்றலா கிடைக்கும். நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அது ஜீரணமாகி, அது வந்து நமக்கு ஆற்றலா மாறி, நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி குடுக்குது. அப்படி குடுக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அதோட வளர்ச்சி ஆகட்டும், நம்ம உடம்புடைய செல்ஸ் ரிப்பேர் ஆகட்டும், இல்ல எனக்கு ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா, நோய்க்கு எதிர்ப்பு சக்தியாகவும் ஆகட்டும், இந்த உணவானது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. சரிங்களா? அந்த உணவு மூலியமா தான் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. அந்த ஊட்டச்சத்து படைக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் நியூட்ரிஷன் நம்ம சொல்லுவோம். அத பத்தி நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். அந்த ஊட்டச்சத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமானதுக்கு அப்புறம், அது வந்து ஊட்டச்சத்தா இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. கார்போஹைட்ரேட்னா ஒண்ணும் இல்ல, மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் விட்டமின்ஸ் அண்ட் தாது உப்புக்கள் சொல்லுவாங்க. இது ஒவ்வொன்றுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது தெரியாம நம்மனால ஒரு நியூட்ரிஷனிஸ்டா ஆக முடியாது. யாரா இருந்தாலும் சரி, நீங்க இந்த வகுப்புல எத்தனை வயது நீங்க இருந்தாலும் சரி, இத பற்றிய ஒரு சிறிய ஒரு நாலேட்ஜ் இருந்தா மட்டும்தான், அறிவு இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ஒரு நியூட்ரிஷனா ஒர்க் பண்ண முடியுது நம்மனால. ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமானதுக்கு அப்புறம் எந்த மாதிரி நியூட்ரிஷனா மாறி, அது எவ்வளவு கேலரிஸ் நமக்கு குடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு, அத கால்குலேட் பண்ணா மட்டும்தான் நமக்கு தேவையான அளவான சாப்பாட நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஊட்டச்சத்தானது நம்ம உடம்புக்கு ஆற்றல் மட்டும் கிடையாது. நம்ம உடம்ப
வெல்பீயிங் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் மனதளவாகவும் உடல் ரீதியாகவும் ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல வந்துட்டு சரிவிகித உணவுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான முறையில இருக்கா, எடுத்திருக்கோமா அப்படிங்கிறதுக்கு இது முக்கியமான ஒரு காரணி. ஸோ இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். உணவுங்கிறது நம்ம வந்து உடம்புக்கு மட்டும் கிடையாது. இது நம்மளுடைய மனதுக்குமே சேர்ந்து தான் உணவுங்கிறது. அந்த உணவு வந்து நம்ம பல வகையா பிரிக்கலாம். ஆஸ் பர் த கிளாசிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்ம உடம்பு தேவையான ஆற்றலை பொறுத்து அதை பல விதமா பிரிக்கலாம். எனர்ஜி ஹெல்டிங் ஃபுட், பாடி பில்டிங் ஃபுட், ப்ரொடக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி ஹெல்டிங்னா நம்ம உடம்புக்கு இப்ப நம்ம ஒருத்தர் ஓடுறாரு, ரன்னிங் பண்றாருன்னு வச்சுங்களேன். எனர்ஜி வந்து நம்ம 2 விதமா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம இப்ப சாப்பிட்ட உடனே நமக்கு எனர்ஜியா கிடைக்கிறது கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல்ங்கிறது நம்ம உடம்புல ஆல்ரெடி சாப்பிட்ட ஃபுட்டு ஸ்டோர் ஆகி வச்சிருக்கும். நமக்கு தேவைப்படும் பொழுது அது எனர்ஜியா கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் வந்து கிளைகோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடையில சின்ன சின்ன குறிப்புகள் கொடுப்பேன். அதை மறக்காம நோட் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து எனர்ஜி ஹெல்டிங் ஃபுட்னா நமக்கு எது ஆற்றல் கொடுக்குதோ அதுக்கு பேர் வந்துட்டு எனர்ஜி ஹெல்டிங் ஃபுட். பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னா நம்முடைய வளர்ச்சிதை மாற்றங்கள், நம்ம உடம்புடைய பாடி பில்டிங் பண்றதுக்காக, மசில்ஸ் போடுறதுக்காகவும் சரி, நம்ம சக்தி ஆரோக்கியத்தை பெருக்கிறதுக்காகவும் சரி, இட்ஸ் கால் பாடி பில்டிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் புரதச்சத்து அதிகமான உணவு பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பாடி பில்டிங் ஃபுட்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ஃபுட் அப்படின்னா நம்ம நோய் நொடியிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவு முறைகளுக்கு பேர் வந்துட்டு ப்ரொடக்டிவ் ஃபுட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம கோல்டு காஃப் இருக்கு, இருமல் சளி இருக்கு அப்படின்னா அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய உணவுகள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஃபுட் நம்ம சொல்லுவோம். மெயின்டெனன்ஸ் ஃபுட் அப்படின்னா இருக்கு நம்ம பாடியை சரியான அளவுல, சரியான எடையும் சரியான வெயிட்டுமா இருந்து அந்த மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கான ஒரு கேலரி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா இந்த 5 ஃபுட் குரூப்பை பொறுத்து தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே இருக்கு ஆக்சுவலா. இதுதான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே நியூட்ரிஷனுடைய பேஸ்னே சொல்லலாம் இது ஆக்சுவலா. நீங்க ஒரு நியூட்ரிஷனா இருக்கீங்க, உங்க லைஃப் வந்து மாறணும் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உணவுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரைன்ஸ் சொல்லுவாங்க. கிரைன்ஸ்னா அப்படின்னா அரிசி, கோதுமை, திணை வகைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் வகையில உங்களுக்கு வரும். 2வது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லுவாங்க. நம்ம டெய்லி லைஃப்ல வந்துட்டு கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தே ஆகணும். அப்படி எடுக்கும் பொழுது தான் நமக்கு தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய கிரைன்ஸ் ஆகட்டும், அதாவது பல்சஸ், அரிசி, பருப்பு வகைகள்ல அதிகமான அளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவுச்சத்து அதிகமா இருக்கும். அது நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனா அந்த எனர்ஜியை கரெக்டான லெவல்ல நமக்கு அப்சர்வ் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். 3வது வாட்டர். தண்ணி இல்லாம நம்ம லைஃப் கிடையாது. ஏன்னா நம்ம பாடி 65% வந்து நீரால ஆக்கப்பட்டது. இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீரால ஆக்கப்பட்டிருக்கு. அதுபோக புரதச்சத்துன்னு சொல்லக்கூடிய மீட் அண்ட் ஃபிஷ், இறைச்சி, கோழி, முட்டை எல்லாமே மீட் அண்ட் ஃபிஷ் சொல்லுவோம். டைரி ப்ராடக்ட், பாலுமே ரொம்ப முக்கியம் தான். அதுவும் டைரி ப்ராடக்ட்ல நமக்கு நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பட்டர் மில்க், தயிர் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். கொழுப்பு, ஃபேட் இதுவுமே லாஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு வரும். நம்ம அளவா சாப்பிடும் பொழுது கொழுப்பானது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கொழுப்பு இல்லாமையும் லைஃப் இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாரும் கொழுப்பு எடுத்து தான் ஆகணும். ஆனா அளவா நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்கு. இது வந்து முக்கியமான பிரமிட். நம்மளோட ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்த மாரியும் லைஃப் ஸ்டேஜுக்கு தகுந்த மாரி மாறிட்டே இருக்கும். இப்ப குழந்தையா இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 2 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு வீனிங் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் எ பெஸ்ட் திங். அதாவது தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுபோக அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவு, சத்தான உணவா நம்ம கொடுப்போம். நீராகாரத்தோட சேர்ந்து. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் கோயிங் சைல்டுன்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுலேருந்து ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கோயிங் சைல்ட்ஸ். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, குரோத் ரேட் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு புரதச்சத்தான உணவுகள அதிகமா கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அவங்களோட வளர்ச்சிக்காகவும் சரி, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமான உணவு முறைகள அந்த டைம்ல கொடுக்கும் பொழுது தான். அதாவது சின்ன வயசுல நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன பேஸ் அவங்களுக்கு குடுக்குறோமோ, அந்த ஃபுட்டு தான் அவங்க பெருசாகி வரணும் பொழுது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு அடித்தளமா இருக்கும். அதனால தான் நம்ம அந்த காலத்துல நம்முடைய தாத்தா, பாட்டி எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமா இருந்த காரணம் வந்து, அவங்க சாப்பாடு சின்ன வயசுல சாப்பிட்ட ஃபுட்டு, அவங்க வயசானதுக்கு அப்புறமும் அவங்களுடைய எலும்பு தேய்மானம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. நம்ம இப்ப சின்ன வயசுலயே நெறைய பேத்துக்கு 30 வயசுலயே நெறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நெறைய பார்த்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்க்கு தகுந்த மாரியும் ஃபுட் ஆனது மாறுபடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் அட் ம் காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ அடல்ட்ஹுட் அப்படி சொல்லலாம் ஆக்சுவலா. அதுக்கு அடுத்து அடல்ட்ஹுட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வயசு 35க்கு மேல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபுட் வந்து வேறுபடும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் மாரி ஃபுட்டான மாறுபடும். அதே மாரி வயசு 60க்கு மேல ஆகும்பொழுது அவங்களுக்கான ஃபுட் வந்து மாறுபடும். ஸோ நம்ம எந்த வயசுல இருக்கோம், அந்த வயசுக்கு தகுந்த மாரி நம்ம ஃபுட்ட நம்ம கரெக்ட்டான சாய்ஸ சூஸ் பண்ணும்பொழுது, நம்ம ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் 60 வயசுக்கு மேல இருக்காரு அப்படின்னா, அவரால வந்துட்டு அதிகமான அளவு மாவுச்சத்து குடுக்க முடியாது. ஆனா, அவருக்கு கொஞ்சமான மாவுச்சத்து குடுத்து, அவர் போன் டென்சிட்டிக்காக கொடுக்கக்கூடிய கால்சியம் ரிச் ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய பால் ஆகட்டும், இல்ல பருப்பு வகைகள் ஆகட்டும், அந்த மாரி அதிகமா குடுக்கும் பொழுது, அவங்களோட ஆரோக்கியத்துக்கு மேம்படும். கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க அவங்கனால. சரிங்களா? ஸோ நம்முடைய வயதும், நம்மளுடைய எடையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு.
இந்த நியூட்ரிஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ நியூட்ரன்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கு பேர் நியூட்ரன் சொல்லுவாங்க. அதை பற்றிய படிப்புக்கு பேர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்புல அதிகமான அளவு நியூட்ரிஷன் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் நியூட்ரிஷன். அதுவே வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அண்டர் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மால் நரிஷன் சொல்லுவாங்க. மால் நியூட்ரிஷன் அதாவது சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. இப்பயுமே ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வறுமை கோட்டு கீழே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கும்பொழுது அவங்க மால் நரிஸ்ட், அவங்க தேவையான சத்து அவங்க உடம்புல கிடைக்காம இருக்கும். அதே சில நேரங்களில் வந்து டிஃபிஷியன்சியாகவும் மாற வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ நியூட்ரிஷனை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 வகைகள். ஓவர் நியூட்ரிஷன், அண்டர் நியூட்ரிஷன் அண்ட் மால் நியூட்ரிஷன். அதே வந்துட்டு நமக்கு நியூட்ரிஷன் லேக் ஆகும் பொழுது அதை வந்து டிஃபிஷியன்சி நோய் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த நியூட்ரியன்ஸ்னா என்ன? நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்ல, வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ்? நியூட்ரிஷன் வந்து மொத்தம் 2 விதமா பிரிப்பாங்க. ஒன்று வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். உங்களுக்கு விசிபிலிட்டியா இருக்க நினைக்கிற ஸ்கிரீன்ஸ் எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ங்கிறது நம்ம உடம்புக்கு அதிகமான அளவு தேவைப்படக்கூடியது. அது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இறைச்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான யூஸ் பண்ணக்கூடிய மேக்ரோ நியூட்ரியன்ஸ் லைக் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம உடம்புக்கு முக்கியமான பாடி பில்டிங் பண்ணுறதுக்காகவும் சரி, நம்மளுடைய க்ரோத் ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் சரி, இதில் முக்கியமாக பயன்படக்கூடிய உண்டு. இது அதிகமாக அளவு நம்ம எடுத்துக்குவோம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சொல்லுவோம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இல்லாமல் இது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. சரிங்களா? இட் இஸ் நாட் மேஜர் ரோல் பட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு ஃபார் அண்ட் ப்ரொடியூசிங் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்ல எனர்ஜி, அதாவது நம்ம சாப்பாடு சாப்பிட்டு ஜீரணமானதுக்கு அப்புறம் அது நமக்கு எனர்ஜியா மாத்தி கொடுக்கும். அந்த எனர்ஜியா மாற்றும் பொழுது அதுக்கு பேர் வந்து ஏடிபின்னு சொல்லுவாங்க. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆர் எரிசக்தின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஸோ அந்த எரிசக்தியை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க வந்து 1 கிராம் அரிசி சாப்பிட்றீங்க, இல்லை 1 கிராம் சாதம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க. அந்த கார்போஹைட்ரேட் மாவு சத்தானது அந்த 1 கிராம் ஆனது எரிஞ்சு நமக்கு எவ்வளவு கேலரி கிடைக்கும் அப்படின்னா 4 கேலரி கிடைக்கும். இதான் முக்கியமான விஷயம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஃபுட் சார்ட் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்க ஆக்சுவலா நம்ம உடம்புக்கு எவ்வளவு கேலரி தேவைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப 1 கிராம் கார்போஹைட்ரேட் வந்துட்டு நமக்கு எவ்வளவு கேலரி கிடைக்கும் அப்படின்னா 4 கேலரி கிடைக்கும். அதே 1 கிராம் புரோட்டீன் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 கேலரி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதே 1 கிராம் நீங்க ஃபேட் சாப்பிடும்போது நமக்கு 9 கேலரி கிடைக்கும். சில பேர் நிறைய இப்ப வந்து ஆல்கஹால் குடிக்கிற பழக்கத்துக்கு ஆளாகிட்டாங்க. நிறைய பேர் குடிக்கிறாங்க இப்ப எல்லாருமே. ஸோ ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா எம்டி கேலரின்னு சொல்லுவோம். அது வந்து 1 கிராம் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அது 7 கேலரி நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலா. இது எல்லாமே வந்து எம்டி கேலரின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட் டேக் லாங் டைம் டு டைஜஷன் ஆல்சோ. சரிங்களா? அப்ப நான் என்ன மாதிரி நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டு இருந்து நமக்கு எவ்வளவு கேலரி நமக்கு கிடைக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ண தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அடுத்து நம்ம உடம்புக்கு எவ்வளவு தேவையான கேலரி நீங்க கால்குலேட் பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது 1 கிராமான கார்போஹைட்ரேட் நமக்கு 4 கேலரி கிடைக்கும். 1 கிராம் புரோட்டீன் நமக்கு வந்து 4 கேலரி கிடைக்கும். ஃபேட்டு 9 கேலரிஸ் 9 கேலரி கிடைக்கும். அதே நீங்க ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கிராம் ஆல்கஹால் 7 கேலரி நமக்கு கிடைக்கும். நியூட்ரியன்ஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் வந்து மாவுச்சத்துன்னு சொல்லுவோம். இந்த மாவுச்சத்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இது நம்மளுடைய எனர்ஜி, ஆற்றலுக்கு இமிடியேட் எனர்ஜியா கொடுக்கக்கூடியது. ஆற்றலே நான் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. நமக்கு தேவையான பொழுது பாடி ஸ்டோர் பண்ணி அது எனர்ஜியா மாத்தி குடிக்கும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் ஓடுறாரு அப்படிங்கும்போது சடனா ஓடும் பொழுது நார்மலா இருக்கும் பொழுது நம்ம பாடி தேவை எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப சடனா நீங்க ஓடுறீங்க அப்படிங்கும்போது அந்த பாடி வந்து எனர்ஜி வேணும்ல. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா உடம்புக்கு ஃபேட்டை வந்து அதை கன்வெர்ட் பண்ணி எனர்ஜியா மாத்தி கொடுக்கும். இது வந்து கிளைகோஜன் நம்ம சொல்லுவாங்க. ஸோ ஸ்டோர்டு ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வேலை பார்க்கறது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. அப்போ ஒரு நாளைக்கு ஆர்டிஏவோடைய வேல்யூ எப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 130 கிராமாவது கார்போஹைட்ரேட் கண்டிப்பா இருக்கணும். இது அதிகமாகும் பொழுதும் சரி, அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும், இல்லாட்டி ஒபிசிட்டி உடல் பருமன் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அளவா சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கார்போஹைட்ரேட் நம்ம வந்து சிம்பிளா சொல்ல போனா நாங்க சொல்றது எல்லாமே ஜென்ரல் தான். நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட் வந்து 2 விதமா பிரிக்கலாம். சிம்பிள் கார்போஹைட்ரேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சொல்லுவாங்க. எளிய சர்க்கரை, கூட்டு சர்க்கரை நம்ம சொல்லலாம். எளிய சர்க்கரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சுக்ரலோஸ், ஃப்ரக்டோஸ், லாக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஆப்பிள், ஃப்ரூட்ஸ்ல கிடைக்கக்கூடியது ஃப்ரக்டோஸ்னு சொல்லுவோம். பால்னு கிடைக்கக்கூடியது லாக்டோஸ்னு சொல்லுவோம். சுக்ரோல்ஸ்ங்கிறது நம்ம சாப்பாடு கிடைக்கக்கூடியது சுக்ரோல்ஸ் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இது நம்ம உடம்புக்கு டைரக்டா இமீடியட்டா வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கும். அதே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹோல் கிரைன்ஸ், பாஸ்தா, வீட் ஃபிளார் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கோதுமை, முழு தானியங்கள், திணைகள் வகைகள் இதெல்லாம் நான் சாப்பிடும்போது என்னன்னா அதுல வந்து ஃபைபர் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை வந்துட்டு ஸ்லோவா ரிலீஸ் பண்ணும். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ டீ சாப்பிட்றோம், டீல போடக்கூடிய சர்க்கரை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து சிம்பிள்ஸ் தான் சொல்லுவோம். அந்த சர்க்கரை நீங்க உடனே எடுக்கும் பொழுது நமக்கு உடனே எனர்ஜி கிடைச்சிடும். சரிங்களா?
எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம் நம்ம. அதே கூட்டுச்சர்க்கரைன்னு சொல்லும்போது என்னன்னா, அது நம்ம ஸ்லோவா ரிலீஸ் ஆகும். இப்போ சப்போஸ் யாராவது டயபெட்டிக் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி பேஸ்ல நமக்கு என்ன பண்ணும், எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். அப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடு எலி சுகரா எடுக்கும் பொழுது, அது அதிகமாகும் பொழுது நமக்கு ஒபெசிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அதே கூட்டுச்சர்க்கரையா இருந்தாலுமே, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்தாலும் அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா அதுவுமே நீங்க அளவோட தான் எடுத்துக்கணும். டயட்ரி ஃபைபர். ஸோ கார்போஹைட்ரேட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டயட்ரி ஃபைபர்ன்னு சொல்லுவாங்க. நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து இல்லாம நம்மளுடைய பவுல் மூவ்மெண்ட், அதாவது இன்டெஸ்டைன் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒருத்தர் டயபெட்டிஸ் இருக்காரு அப்படின்னா, இது ரொம்ப முக்கியம். அவருக்கு வந்து இந்த நான் சொன்ன மாரி ஹோல் கிரெயின்ஸ் நீங்க சாப்பிடுறது, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடும் பொழுது, அந்த சுகர் லெவல வந்து அவங்க ரிலீஸ் ஆகும். அதாவது கிளைசெமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுக்கும் பொழுது, நம்ம அந்த நார்ச்சத்தானது ஸ்லோவா ரிலீஸ் ஆகும் பொழுது, நம்ம சுகர் லெவல் ஈஸியா மெயின்டெயின் பண்ண முடியும். அதே மாரி நம்ம பாடி வந்து ஃபுல்னஸா ஃபீல் பண்ணும். ஸோ நம்ம நார்ச்சத்து எடுக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய வந்து இப்ப வந்து நார்மல் ரைஸ்க்கு பதிலா ப்ரவுன் ரைஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல மில்லட் சாப்பிடுறீங்க, திணைகள் சாப்பிடுறீங்கன்னா, நீங்க கொஞ்சமா சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு ஃபுல் ஆகும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஃபுல்னஸ் கிடைக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மோஷன் போகாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டிபேஷன் ரெட்யூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொலஸ்ட்ராலையும் என்ன பண்ணும் அப்படின்னா, குறைச்சு உங்களுடைய HDL லெவல இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். ஸோ LDLங்கிறது பேட் கொலஸ்ட்ரால். அத கம்மி பண்ணி HDL லெவல இன்கிரீஸ் பண்ணி குடுக்கும். 4வது ஆ வெளியிருந்து பெறக்கூடிய கார்சினோஜெனிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னது நம்முடைய கட் இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அத கியூர் பண்றதுக்குமே இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப உதவும். அதே மாரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காம்ப்ளெக்ஸ் கார்ப் எடுக்கும் பொழுது, அவங்களுடைய குளுக்கோஸ் லெவல் ஸ்லோவா ரிலீஸ் ஆகி, அவங்களோட அப்சார்ப்ஷன் வந்து உதவும். ஸோ டயட்ரி ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு ஆண்கள பொறுத்தளவுக்கு 38 கிராம்ஸ் கண்டிப்பா இருக்கணும். பெண்கள பொறுத்தளவுக்கு 25 கிராம்ஸ் இருக்கணும். அட்லீஸ்ட் இது வந்து ரெக்கமெண்டட் உடைய அளவு. ஸோ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஃபைபர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஃபைபர்ங்கிறது வந்து அதிகமான அளவு காய்கறில இருக்கு. அதுபோக நம்ம சாப்பிடக்கூடிய ஹோல் கிரெயின்ஸ்ல இருக்கு. அதே ஃபைபர் வந்து 2 விதமா பிரிப்பாங்க. சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர். சால்யுபிள் ஃபைபர்னா, ஃபைபர் வந்து நம்மளுடைய வாட்டர்ல சால்யுபிள் ஆகும். நீர்ல சால்யுபிள் ஆகக்கூடியதா இருக்கும். இது வந்து சீக்கிரமா டைஜெஸ்ட் ஆகி நம்ம பாடிக்கு பவுல் மூவ்மெண்ட் எல்லாமே ஈஸியா கிடைக்கும். இன்சால்யுபிள் ஃபைபர்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹோல் கிரெயின்ஸ். சரிங்களா? ஸோ இது 2மே நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா புரோட்டீன்ஸ். இந்த புரோட்டீன் அப்படின்னா புரதச்சத்துன்னு சொல்லுவோம். இந்த புரதச்சத்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய வளர்சிதை மாற்றங்கள் ஆகட்டும் சரி, நம்முடைய வளர்ச்சிக்காகவும், நம்முடைய மசில்ஸுக்காகவும், தசைகளுக்காகவும் இந்த புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த புரோட்டீன் வந்து நம்ம 2 விதமா பிரிப்பாங்க. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. ஈவன் நம்ம டிஎன்ஏ கூட எதனால பேஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அமினோ ஆசிட்னால தான் பேஸ் ஆயிருக்கு. இந்த எசென்சியல் அமினோ சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடி வந்து புரொடியூஸ் பண்ணாது. இது நம்ம எக்ஸ்டர்னலா தான் குடுக்க முடியும். ஆனா, இந்த எசென்சியல் அமினோ ஆசிட் ஒவ்வொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய மசில் குரோத்துக்காகவும் சரி, நம்மளுடைய ஸ்லீப்பிங்காகவும் சரி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலுக்காகவும் சரி, ரொம்ப ரொம்ப உதவும். அதே நான் எசென்சியல் அமினோ ஆசிட் அப்படிங்கிறது நம்ம பாடில ஆல்ரெடி வந்து புரொடியூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய கார்பன் மெட்டபாலிசம், நம்முடைய மாவுச்சத்து மெட்டபாலிசம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கும், புரோட்டீன் அண்ட் ஃபேட் ஒர்க் அவுட் பண்றதுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் எசென்சியல் அமினோ ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒர்க் ஆகும். இது என்னன்னா நமக்கு எனர்ஜியா கொடுக்கும் நமக்கு ஆக்சுவலா. அந்த கார்பன் மெட்டபாலிசம் மாறி நம்முடைய பிளட் தின்னிங் ஆகட்டும் சரி, நம்முடைய பிளட் ஃப்ளோ ஆகட்டும் சரி, இன்கிரீஸ் பண்றதுக்கு, எனர்ஜி பண்றதுக்கும் இந்த நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கார்போஹைட்ரேட், ஃபைபர், புரோட்டீன் இது 3. அடுத்து பார்க்க போறது ஃபேட். ஸோ நம்ம புரோட்டீன் சாப்பிடுறதுனால என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்வேஸ் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. 2வது நம்முடைய டைஜெஷன் இம்ப்ரூவ் ஆகும். 3வது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, இப்போ ஒருத்தங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்களுடைய டயட்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் இன்டேக் ஷுட் பி ஹையரா இருக்கணும். அதிகமா எடுக்கும் பொழுது, அது உங்களுடைய வளர்சிதை மாற்றத்தை இன்கிரீஸ் பண்ணி, உங்களுடைய தெர்மோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பாடியில புரொடியூஸ் பண்ணும் பொழுது, உங்களுடைய வெயிட் லாஸ் ஃபாஸ்டஸா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் பண்றதுக்காகவும் சரி, புதுப்பிக்கிறதுக்காக இது வந்து புரோட்டீன் ரொம்ப ரொம்ப உதவும். அது தவிர நம்மளுடைய பில்டிங் பிளாக்ஸ் RNA, DNA சொல்றோம் பார்த்தீங்களா? ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் மாறுறதுக்கு புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் குரோத் ரிப்பேர்ன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பெஷலா பார்த்தீங்க அப்படின்னா, சைல்ட்ஹுட் ஏஜஸ்ல ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு 6 வயசுலேருந்து ஒரு 18 வயசுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வளர்ச்சி இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு வளர்ச்சி வளரும் பொழுது, அவங்க வந்து இந்த புரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த புரோட்டீன் குடுக்க தான் அவங்க பாடியில அவங்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சு, அவங்களுடைய சதை, மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா மாறுறதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல அவங்களுக்கு புரோட்டீன் இன்டேக் அதிகமா இருக்கும். யாரெல்லாம் புரோட்டீனுக்கு அதிகமா சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான அளவு புரோட்டீன் கண்டிப்பா குடுக்கணும். சப்போஸ் இப்போ ஒரு அ ஒரு குழந்தை ஒரு 10 வயசு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மினிமம் 1.4 கிராம் ஆஃப் கேஜி ஆஃப் பாடி வெயிட் இருக்கவங்களுக்கு
1.4 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் நம்ம சொல்லுவோம். இப்போ ஒருத்தவங்க 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 60 இன்ட்டு 1.4 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணும். இது போக யாருக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, லாக்டேட்டிவ் உமன் யாரெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்களோ, தாய்ப்பால் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும், பிரெக்னன்சி இருக்கவங்களுக்கும் சில நேரம் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக கொடுத்தாகணும். ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்க சூழ்நிலையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே ப்ரோட்டீன் இன்டேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால நம்மளுடைய மசில்ஸும் பாடி டிஷ்யூவும் பில்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆன்டிபாடிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்த லிபிட்ஸ். கொழுப்பு இல்லாம நம்ம உடம்புல எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே நடக்காது. ஏன்னா நம்ம இருக்கிற ஜாயின்ட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்புனால தான், ஃபிளெக்சிபிலிட்டி சொல்லுவோம். இது எல்லாத்துக்குமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஃபேட். இந்த ஃபேட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் அளவாக சாப்பிடும்பொழுது நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அது அதிகமாக எடுக்கும்பொழுது தான் நமக்கு பல விதமான பாதிப்புகள் வருது. அதுவும் ஸ்பெஷலாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபர்னா எண்ணெயில பொரிச்ச உணவு முறைகள் எடுக்கும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத நோய்களை நமக்கு தள்ளும். எக்ஸாம்பிள் டைப் 2 டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாமே வரது காரணம் அப்படின்னா ட்ரான்ஸ் ஃபேட்ஸ் சாப்பிட்றனால தான். ஃபேட்டை வந்து நம்ம வந்து 3 விதமாக பிரிப்பாங்க. சேச்சுரேட் ஃபேட், அன்சேச்சுரேட் ஃபேட்ஸ். சேச்சுரேட் ஃபேட்ஸ் வந்து நம்ம அதிகமாக அளவு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது அதிகமாக எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹார்ட் டிசீஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கு. அன்சேச்சுரேட் ஃபேட் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அன்சேச்சுரேட் ஃபேட்டுங்கிறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் ஆயில் ஆகட்டும், கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், சோயாபீன் ஆயில். இந்த ஆயில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லையுமே வந்துட்டு உங்களுக்கு லிக்விடா இருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது அதிகமாக அளவு எடுக்கும்பொழுது நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் அதிகமாகும். 3வது நான் சொன்ன இதுதான் டிரான்ஸ்ஃபேட். இந்த டிரான்ஸ்ஃபேட் பார்த்தீங்கன்னா கேக், பேஸ்ட்ரீஸ், பிஸ்கட், பீஸா டவ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபேட் சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்பானது என்ன ஆகும் அப்படின்னா பலவிதமான ஹார்ம்ஃபுல்லான பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். இதனால நமக்கு கொலஸ்ட்ரால், டயபெட்டிக், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்ஃபேட்டை தவிர்க்க ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து 20 ml ஆஃப் 20 கிராம் ஆஃப் ஆயில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது எந்த நம்ம எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேட்னால நமக்கு என்ன நன்மைகள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் ஆகட்டும், பிளட் செல் ஆகட்டும் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கும், ட்ரைகிளிசரைட் கம்மி பண்ணுறதுக்குமே வந்து ஃபேட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் சால்பிள் வைட்டமின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேட் சால்பிள் வைட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ADEK நம்ம சொல்லுவோம். அதை பற்றி அடுத்து நம்ம படிப்போம். அது போக நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சரி, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்குமே ஃபேட் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழே இருக்க போட்டோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் குட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். லைக் அவகாடோ, சால்மன், வால்நட்ஸ், ஆலிவ் ஆயில் இதெல்லாமே வந்து குட் ஃபேட். நம்ம குட் ஃபேட் நம்ம எடுக்கும்போது நம்ம பாடிக்கு தேவையான அளவு ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆரோக்கியமா இருப்போம். அதே வந்து கம்மியாக எடுக்கக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட் ஃபேட்ஸ் எல்லாமே எப்பயுமே கம்மியாக எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ் ஃபேட்டை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸாஸ் அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். புரோட்டீன், ஃபேட், ஃபைபர். இந்த 4மே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டயட் சார்ட் இருக்க போது அது கூட இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வைட்டமின்ஸ் மினரல்ஸ் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளாகட்டும், பழங்களாகட்டும் அதிலிருந்து கிடைக்கக்கூடியதான். இது போக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளிலுமே வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு கம்மியான அளவு தேவைப்படும். பட் இருந்தாலும் இது அதிகமான அளவுக்கு வேலை இருக்கு இதுக்கு ஆக்சுவலா. சரிங்களா? ஸோ இந்த வைட்டமின்ஸ் வந்து நம்ம 2 விதமா பிரிப்போம். ஸோ வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ் அண்ட் ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ஸ் சொல்லுவாங்க. ஃபேட் சால்யுபிள் வைட்டமின்ங்கிறது வைட்டமின் A, D, E, K. இதை பத்தின டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க சைபாயி நடத்தக்கூடிய நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் கோர்ஸ்ல வந்துட்டு நீங்க கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றை பத்தி டீட்டெயிலாக படிப்போம். பட் ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏங்கிறது நமக்கு தெரியும் கண்ணுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. வைட்டமின் டி சன் எக்ஸ்ப்ளோர் சூரியன் ஒளியில் நம்ம கிடைக்கக்கூடியது. இப்போ எல்லாமே சப்ளிமெண்டாகவும் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம உடம்புக்கு வைட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியா பொறுத்தளவுக்கு நம்ம அட்லீஸ்ட் நடக்கிறோம் நம்ம கிடைக்கும். ஸோ வெளிநாட்டில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க சப்போஸ் இப்போ கனடாவில் இருக்காங்க, இப்போ நான் வந்து துபாயில் இருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வேரி ஆகும். அப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளால வாக்கிங் எதுவும் பண்ண முடியாது. ஸோ குளிர் பிரதேசம் அதே மாதிரி வெயில் பிரதேசம் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வைட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வைட்டமின் இ நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதுபோக ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வைட்டமின் கே நம்ம பாடி ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த கோகுலேட் ஆகிறதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் கே ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் சால்யுபிள் வைட்டமின் சொல்லக்கூடியது வைட்டமின் சி, தைமின் B1, B2, B3, B6, B12 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யுபிள் வைட்டமின்ஸ். இது எல்லாமே பி காம்ப்ளெக்ஸ் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாடியில் வந்துட்டு எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் சரி, நம்ம ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் சரி, நம்ம தெர்மோஜெனிக் எஃபெக்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ பெண்களை பொறுத்தளவுக்கு பி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஆண்களை பொறுத்தளவுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் இருக்கீங்க அப்படின்னா அவங்க பாடி வந்து B12 எப்பயுமே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க B12 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை உங்கள் உடம்புக்கு என்ன மாதிரி வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா அது வந்து நமக்கு பாடியில் அப்சார்ப்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா நம்மளோட க்ரோத் ஆகட்டும், குட் ஹெல்த் ஆகட்டும் இந்த வைட்டமின்ஸ்
மினரல்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலமெண்ட் சொல்லுவாங்க. மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் மேலே இதெல்லாம் நமக்கு எடுத்து தேவைப்படுதோ பாடிக்கு அது வந்து மேக்ரோ மினரல்ஸ் சொல்லுவாங்க. 100 கிராம் கீழே எது தேவைப்படாது வந்து மைக்ரோ மினரல்ஸ் சொல்லுவாங்க. மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைட் அண்ட் மெக்னீசியம். இது வந்து தாது உப்புக்கள். அதாவது கால்சியம் கம்மியாச்சுன்னா உடம்புல பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வர்றது, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் வரக்கூடியது. சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் சொல்ல போனோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். நம்மளுடைய pH லெவல்னு சொல்லுவாங்க. நீருடைய நிலைத்தன்மையை வந்துட்டு அதிகமாக அசிட்டிக் அண்ட் ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த சோடியம், பொட்டாசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்கன்னா மசிலோட ரெக்கவரி ஆகட்டும் சரி, நமக்கு சரியான தூக்கம் வர்றதுக்காகவும் சரி, மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மைக்ரோ மினரல்ஸ் சொல்லக்கூடியது அயன். ஸோ அயன் டெஃபிஷியன்சி மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேலுக்கு இருக்கும், சில குழந்தைகளுக்கும் இருக்கும். ஸோ அயன் டெஃபிஷியன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம ஹீமோகுளோபின் லெவலும் எப்பயுமே கரெக்டான லெவல் வச்சுக்கணும். நம்ம எப்பயுமே வந்து சில உடற்பயிற்சி செய்யும் பொழுது நம்மளோட அயன் லெவல் ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதை தான் நியூட்ரியன்ஸ். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நம்ம முக்கியமான டாபிக் என்ட்ராக போகிறோம். ஸோ அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வாட்டர் தான். நீர் இல்லாத உடம்பு பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்படி ஆகும்போது ட்ரை ஸ்கின் ஆகிறது, உதடு வெடிப்பு வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீரோடைய முக்கியமான தன்மை. நீருங்கிறது இது நேச்சுரல் மெட்டபலைசம் கிளின்ஸும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும் சரி, நம்மளோட எனர்ஜி கொடுக்கறதாலும் சரி, நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சரி, நீரானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போக நம்ம உடம்புல நிறைய விதமான டிஷ்யூக்கள் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த நீரானது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸ் வைக்கிறதுக்கு நீர் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வேஸ்ட் ப்ராடக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆர்கன்ஸை வந்து கிளின்ஸாக சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் சரி, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குமே சரி, வாட்டர் ஆனது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது. நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறது ஒரு கணக்கு இருக்கு ஆக்சுவலா. இது ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸ், எல்லாருமே நோட் பண்ணிக்கிங்க. 33 கிலோ இருக்கிற ஒரு ஆள் 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும். அப்ப நம்மளோட வெயிட் எவ்வளவு இருக்குமோ அதை நீங்க கால்குலேட் பண்ணிக்கிங்க. இல்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1 கிலோ வெயிட்டுக்கு நீங்க 3.3 ml ஆஃப் வாட்டர் வந்து நீங்க குடிக்கணும். சரிங்களா? இதான் கால்குலேஷன்ஸ். இதை பொறுத்து உங்களுடைய பாடி வெயிட்டை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சாரி, 1 கிலோ இருக்குங்க 33 ml ஆஃப் வாட்டர் நீங்க குடிக்கணும். இதான் கால்குலேஷன்ஸ். ஓகே. ஸோ நீர் அதிகமாக இருக்க காய்கறிகளும் சரி, ஃப்ரூட்ஸ் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் குக்கும்பர், பீட்ரூட்டு, பெரிஸ், செரிஸ், அவகேடோஸ், டொமேட்டோஸ், வாட்டர்மெலன் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீர் அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60% வந்து நீரால தான் ஆனது. சரிங்களா? ஸோ இதுதான் நியூட்ரியன்ஸ். அடுத்து நம்முடைய மெயினான டாபிக் என்ட்ராக போகிறோம், ஒபிசிட்டி. ஒபிசிட்டிங்கிறது நத்திங் பட் நம்முடைய ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்குமா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதை மீறி இருக்கும் பொழுது அதுக்கு பேர் ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் நீங்க 10% மேல இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஒபிசிட்டி. 10% கீழே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஓவர் வெயிட் நம்ம சொல்லுவோம். ஸோ எனர்ஜி இன்டேக் அண்ட் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர், நீங்க எவ்வளவு சாப்பிட்டு உங்களுடைய எனர்ஜி எவ்வளவு யூஸ் பண்றீங்க அதை பொறுத்து தான் உங்களுடைய வெயிட் மாறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இங்க ஒபிசிட்டி நீங்க இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் 5 விஷயங்கள். ஒன்று உங்களுடைய வயது, இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் வெயிட், உங்களோட ஹைட் எவ்வளவு, உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் எவ்வளவு, அதுபோக உங்களுக்கு ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 5 ஃபேக்டர் பொறுத்து தான் நம்மளுடைய கேலரியானது கால்குலேட் பண்ணுவோம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 1 கிராம் கார்போஹைட்ரேட்னா 4 கேலரிஸ், 1 கிராம் புரோட்டீனா 4 கேலரிஸ், 1 கிராம் ஃபேட்னா 9 கேலரி, அதே 1 கிராம் ஆல்கஹால்னா 7 கேலரி. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அதில் கால்குலேஷன் பண்ணி தான் நீங்க உங்களுடைய ஒபிசிட்டி குறைக்க முடியும். இது முக்கியமான ஒரு போட்டோ இது ஆக்சுவலா. ஸோ நார்மல் வார் விசரல் ஃபேட் இது நம்மளுடைய நார்மலான இதயம். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஹார்ட் அப்படின்னு சொன்னா இந்த சைடு ரெட் கலருக்கு தான். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஃபேட் டெபாசிட் ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா இதனால வந்து இந்த ஹார்ட்டே நமக்கு மாறி போகும். இது ஹார்ட் மாறினால பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் வர காரணம், ஸ்ட்ரோக், ஹார்ட் டிசீஸ் எல்லாமே வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல விசரல் ஃபேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆர்கனுக்கு இடையில போயிட்டு அந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஆகும் பொழுது நம்ம பாடியில் பிளட் ஃப்ளோ வந்துட்டு ஸ்டாப் ஆகும். அப்படி ஆகும் பொழுது பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகும்போது பம்பிங் இல்லாத போது என்ன அப்படின்னா அந்த சர்க்குலேஷன் தடைப்படும். அப்படி தடைப்படுது அப்போ ஃபேட் ஆனது ஸ்டோர் ஆகிட்டே போகும் பொழுது அதில் பிளாக் ஆகும். அப்படி பிளாக் ஆகும் பொழுது தான் நமக்கு பல விதமான நோய்களுக்கு ஆளாகிறோம். ஸோ ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள் என்ன? மொத்தம் 6 காரணங்கள் ஒபிசிட்டி வர்றதுக்கு. முக்கியமான காரணம் அப்படின்னா டயட்ரி ஹேபிட்ஸ். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் இப்ப இருக்க சூழ்நிலை அன்ஹெல்தி ஃபுட் 56%
ஒபேசிட்டி வர காரணம் பார்த்தீங்க அப்படின்னாலே அன்ஹெல்தி ஃபுட்டு தான். ஸோ நம்ம உடம்புல தேவையான கேலரிஸ் ஆட் ஆகும் பொழுது அது வந்து நமக்கு ஃபேட்டாக மாறி நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகும். நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, அந்த சாப்பாடுன்னு சொல்லக்கூடிய சாப்பாடானது, நீங்க அது கார்போஹைட்ரேட் ஆகட்டும், புரோட்டீன் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், அது அதிகமாகும் பொழுது, நம்ம பாடியில குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகும் பொழுது, அது கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும். அது ரொம்ப நாள் ஆகும் பொழுது ஃபேட்டா மாறி ஸ்டோர் ஆகி, கிளைகோஜனா மாறி ஸ்டோர் ஆகும் பொழுது, அது ஃபேட்டா டெபாசிட் ஆயிட்டே போகும். இதனால நமக்கு பல விதமான நோய்களுக்கு ஆளாகும். இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லாருமே வந்து செடன்டரி லைஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். உட்காந்த இடத்திலேயே வேலை பார்த்துட்டு இருக்கோம். 2வது ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாயிருச்சு. அதிகமான அளவு ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இன்னேட்டிவ் லெவல் இருக்கிறனாலயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு வெயிட் போடும். 2வது தைராய்டு. யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ, ஸ்பெஷலா ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தைராய்டு லெவல் கம்மியாகும் பொழுது, அதனால ஹைப்போதைராய்டிசம் உருவாகும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களால வெயிட் குறைக்க முடியாது. அவங்க எப்பயுமே பாடி டயர்டா இருக்கும். ஃபெட்டிக்கா இருப்பாங்க. அப்புறம் மூவ்மெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். அவங்க ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிங்க் லெவல் கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பீக் ஆக்டிவிட்டினால பார்த்தீங்க அப்படின்னா, தைராய்டுனாலயும் வெயிட் அதிகமா இருக்கும். ஹை இன்சுலின் ஹார்மோன் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டயபெட்டிஸ் மட்டும் இல்ல, டயபெட்டிஸ் இல்லாதவங்களுக்குமே இப்போ வந்துட்டு ஒபேசிட்டி அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்க இன்சுலின் லெவல மெயின்டெயின் ரொம்ப முக்கியம். ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் ஸ்பெஷலி இட்ஸ் கால்ட் பிசிஓஎஸ். இது வந்து பெண்களுக்கு குறிப்பா வரக்கூடியது. ஸோ சப்போஸ் யாராவது கருத்தரிக்க விரும்புறாங்க, ஃபெர்டிலிட்டி ஆகணும், குழந்தை பெத்துக்க நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் வந்து ஜெனட்டிக்கா இருக்கும். சில நாள் அவங்களுடைய ஜங்க் ஃபுட்னால கூட இது மாறும். இப்ப இருக்க குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவு சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து சாக்லேட், பேஸ்ட்ரீஸ், ஜங்க் ஃபுட்ஸ், KFC சிக்கன், பர்கர், பீஸான்னு குடுத்து அவங்க அத விளம்பரத்த பார்த்து அடிமையாகி, அத சாப்பிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுறனால, அவங்களுடைய ஓவரீஸ்ல ஒரு சிஸ்ட் மாரி உருவாகும். அப்படி ஆகுறனால அவங்களோட இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிட்டு, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம், ஒரு மேரேஜுக்கு அப்புறம் அவங்களால வந்து ஃபெர்டிலிட்டி ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பத்திலேயே நம்ம கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா, நம்மளால ஹெல்த்தியா இருக்க முடியும். அது போக சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸ்ட்ரெஸ் லெவல். இப்ப இருக்க முக்கியமான ஒரு காரணம் ஸ்ட்ரெஸ். ஆ வேலைப்பளுவாகட்டும் சரி, குடும்ப சூழ்நிலையாகட்டும் சரி, இப்ப இருக்க லெவல்ல வந்துட்டு நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே ஓடிட்டே இருக்கும் பொழுது, அந்த மைண்ட்ல இருந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஆட் பண்ணும்போது, அந்த ஸ்ட்ரெஸ்னால நம்ம உடம்புல வந்து கார்ட்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்துட்டு இன்கிரீஸ் ஆகும். அப்படி ஆகும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இன்சுலின் லெவல் அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்தும் பொழுது, நம்முடைய ஓவர் ஈட்டிங், ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். இல்லன்னா ஓவர் ஈட்டிங் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். நெறைய சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். இதுலயே ஈட்டிங்லயே 2 விதமான ஈட்டிங் இருக்கு. எமோஷனல் ஈட்டிங் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் பைட்டர். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனல் ஆயிட்டாங்கன்னா நெறைய சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது உங்க உடம்பானது தொப்பை போடும் அதிகமா. சரிங்களா? அடுத்து ஜெனடிக் ஃபேக்டர் மரபியல் ரீதியாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஹெல்த்தி ஃபேட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆரம்பத்திலேருந்தே சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜெனடிக்காவே ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. பட் அவங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பேஸ்ல பண்ணும்பொழுது, அவங்களுடைய டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணங்களால தான் நம்ம உடம்புல வெயிட் ஆனது அதிகமாகுது. ஒபேசிட்டி இன்கிரீஸ் ஆகுது. உடல் பருமன் அதிகமாக காரணம் இதுதான். ஸோ நம்ம சின்ன வயசுல குடுக்கக்கூடிய ஆரோக்கியம், நம்முடைய வயசானாலும் அந்த ஆரோக்கியம் பெருகும். இது எப்படி நம்ம மெயின்டெயின் பண்றது? வெயிட் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ வித் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். உங்களுடைய வாழ்க்கை முறைய நீங்க மாற்ற மட்டும் தான் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மென்ட் பண்ண முடியும். வாழ்க்கை முறைய மாற்றி உங்க பழக்கவழக்கங்களை மாத்துனா மட்டும் தான் அந்த வெயிட் லாஸ ஈஸியா நீங்க அச்சீவ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு மட்டும் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசம் கரெக்ட்டா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி, ஃபுட் எல்லாம் ஃபாலோ பண்ணி, அவங்க வெயிட்ட குறைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப நார்மல் ஃபுட்க்கு போகும்பொழுது, அது வந்து பவுன்ஸ் பேக். திரும்ப அந்த வெயிட் ஆனது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அது இல்லாம அதுக்கு மேலேயும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் வெயிட். ஸோ நம்ம எப்பயுமே வந்துட்டு ஒரு விஷயத்த மாற்றும் பொழுது, லைஃப் ஸ்டைல் பழக்கவழக்கமா மாத்தும் பொழுது, அன்றாட வாழ்க்கை முறையா மாற்றும் பொழுது, அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு பெருக்கும். ஸோ என்னென்ன விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்க லைஃப்ல நீங்க மாற்றும் பொழுது, அது த்ரூ அவுட் த லைஃப் உங்களுடைய பெரிய மாற்றங்கள உங்களுக்கு குடுக்கும். எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பாடி மாஸ் இண்டெக்ஸ். சரிங்களா? இத பொறுத்து தான் நம்ம வந்து ஓவர் வெயிட்டா இருக்கோமா, ஸ்டாண்டர்டா இருக்கோமா, ஒபீஸா இருக்கோமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த பிஎம்ஐ கால்குலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிஒன். ஸோ உங்களோட ஹைட்டும், உங்களோட வெயிட்டும் பிஎம்ஐ அப்படிங்கிறது நத்திங் பட் பாடி மாஸ் இண்டெக்ஸ். உங்களோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்க வந்து ஸ்டாண்டர்டா இருக்கீங்களா, ஒரு நார்மல் பெர்சனா, இல்ல ஓவர் வெயிட் பெர்சனா, இல்ல ஒபீஸ் பெர்சனா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களோட ஹைட்டும், உங்களுடைய வெயிட் பை மீட்டர் ஸ்கொயர்ட். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 68 கிலோ இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஹைட் வந்து நீங்க 173 சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது, அத நீங்க மீட்டரா மாத்திக்கணும். மீட்டரா மாத்தும்பொழுது 1.73ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப உங்களோட கிலோ 68 கிலோ டிவைடட் பை 1.73 இன்டூ 1.73 போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 22.74 உங்களுக்கு கிடைக்கும். 22.74 அப்படிங்கும்போது, நீங்க வந்து நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இந்த பிஎம்ஐ பொறுத்து தான் நீங்க கிளாஸ்ல உங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ
நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த கால்குலேஷன் நீங்க போட்டு பார்க்கும்போது எல்லாரும் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பிஎம்ஐ போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு நீங்க எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. அதாவது 18.5 கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்க அண்டர் வெயிட். ஸோ நீங்க வெயிட்டை கூட்டுன்னு அர்த்தம். 18.5 to 25 கிலோ இருக்கீங்க அப்படின்னா ஆப்டிமல் வெயிட். நீங்க நார்மலா இருக்க ஸ்டாண்டர்ட் பர்சன்ஸ். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெயிட்டை டிவைடட் பை வகுத்துக்குங்க. உங்களோட வெயிட் பை ஹைட். ஹைட்டை வந்து நீங்க சென்டிமீட்டர்ல மெஷர் பண்ணுங்க. சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படின்னா அது மீட்டரை மாத்திரம் இருந்துச்சுன்னா 2 புள்ளி தள்ளி புள்ளி வச்சா போதும். இப்போ 173 சென்டிமீட்டர் இருக்கீங்க அப்படின்னா 1.73 அர்த்தம். சரிங்களா? அப்போ 1.73 இன்டூ 1.73 போட்டு அதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ 68 டிவைடட் பை அந்த வேல்யூ நீங்க போடும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 22.74 வருது. நீங்க எல்லாரும் போட்டு பார்த்து நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்ப அந்த நீங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்ப நிறைய ஆப் இருக்கு. நீங்க தாராளமா அதிலே போட்டு பார்த்துக்கலாம். ஆப் இல்லைன்னா இல்லை. நீங்க ஒண்ணுமே இல்லை. கூகுள்ல போயிட்டு நீங்க பிஎம்ஐ கால்குலேட்டர் அடிச்சாலும் உங்களுக்கு சரி, பிஎம்ஆர் கால்குலேட்டர் சரி, கேலரி கால்குலேட்டர் சரி, எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அது போட்டு பார்க்க முடியாதவங்க நீங்க வீட்லயே ஈஸியா நீங்க போட்டு பார்க்கறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து கத்துக்கூடிய ஒரு விஷயனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. அந்த கேட்டகரியை பொறுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்க, நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க அண்டர் வெயிட்டா இருக்கீங்களா, ஆப்டிமலா இருக்கீங்களா, ஓவர் வெயிட். ஓவர்னு சொல்லும் பொழுது உங்களோட பிஎம்ஐ 25 30க்குள்ள இருந்துச்சு அப்படின்னு ஓவர் வெயிட் சொல்லுவாங்க. 30க்கு மேல போகும்போது ஒபீஸ் சொல்லுவாங்க. அந்த 30 மேல போகும்போது கூட 30ல இருந்து 35க்குள்ள இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒபீஸ் 1, 35ல இருந்து 40க்குள்ள இருந்தீங்கன்னா ஒபீஸ் 2, 40க்கு மேல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒபீஸ் 3, லாஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா டயபெட்டிக், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் வர்றதுக்கு ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவங்க வெயிட்டும் அதிகமா இருப்பான்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஹோப் எல்லாரும் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இதுதான் நான் சொன்னது. பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வெயிட்டாக இருக்கிறவங்க ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. நார்மலாக இருக்கிறீங்க அப்படின்னா ஹைட் வெயிட் நீங்கள் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓவர் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கீங்கன்ட்டு நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. இது முதல் விஷயம். உங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணிட்டீங்களா? பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அடுத்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டீங்களா? உங்களுடைய கேட்டகரி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்களா? முதல் விஷயம். இரண்டாவது, ஒபிசிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான ஒபிசிட்டி இருக்கு. தெர் இஸ் 6 டைப் ஆஃப் ஒபிசிட்டி. ஸோ நம்ம உடம்புல வந்து ஃபேட், அதாவது நீங்க பிஎம்ஐ செக் பண்ணா மட்டும் பத்தாது. இப்ப இருக்க சூழ்நிலையில பிஎம்மோட சேர்த்து உங்களுடைய ஃபேட் லெவல் நீங்க செக் பண்ணா மட்டும்தான் நீங்க எந்த மாதிரி ஒபிசிட்டி சேர்ந்தீங்கன்னு சொல்ல முடியும். அதாவது பிஎம்ஐ பொறுத்து நீங்க ஒபிசிட்டியோ ஒவ்வொரு இடம் தெரிஞ்சுக்கலாம். பட் சில பேர் ஒல்லியா இருப்பாங்க, ஆனா டம்மி பெருசா இருக்கும். அவங்களுடைய பெல்லி ஃபேட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அவங்களும் அந்த ஒபிசிட்டி கேரக்டர் வருவாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி ஒபிசிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில கால்குலேஷன்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஸோ ஒபிசிட்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 விதமான ஒபிசிட்டி இருக்கு. விசரல் ஃபேட் நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, இருதயம் வந்து பார்த்தீங்கன்னா இடப்பட்ட டைம்ல ஃபேட் அரௌண்ட் ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பியர் பெல்லி ஆனா ஆப்பிள் ஷேப்பா இருப்பாங்க அவங்க ஆக்சுவலா. சரிங்களா? ரெண்டாவது வந்து ஆண்ட்ராய்டு ஃபேட்னு சொல்லுவாங்க. லோவர் அப்டமன் ஃபேட் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு, எஸ்பெஷலா மேல்ஸ்க்கு. ஜென்ஸுக்கு வந்து அதிகமா இருக்கும். அவங்க வந்து ஆப்பிள் ஷேப் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளமும் இருக்கும் அவங்களுக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனாய்டு ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ்க்கு வரக்கூடியது அவங்களோட தைஸ் அண்ட் ஹிப்ஸில் இருக்கும். நேராக ஃபீமேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிப்ஸ் அண்ட் தைஸ் ஏரியாவில் ஃபேட் டெபாசிட் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியர் ஷேப்னு சொல்லுவோம். அடுத்து எண்டோஜினியஸ் ஒபிசிட்டி சொல்லுவாங்க. இது ஜெனட்டிக்காக வரும் பிளஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ். எக்ஸாம்பிள் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் வந்து எண்டோஜினியஸ் ஒபிசிட்டி சொல்லுவாங்க. எங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணும்பொழுது அவங்களால வெயிட் லாஸ் பண்ண முடியும். அடுத்து குழந்தைகள், சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி. இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40% ஆஃப் சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கு. எதனால காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்க் ஃபுட், இன்ஆக்டிவிட்டி அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டராலையும் சைல்டு ஒபிசிட்டி வருது. அடுத்து டிசீஸ் ஒபிசிட்டி சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் பிஎம்ஐ 40க்கு மேல இருக்கோ அவங்க வந்து டிசீஸ் ஒபிசிட்டி நம்ம சொல்லுவோம். இது போக இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா தின் ஃபேட் பாடி நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து ஒல்லியா இருப்பாங்க, ஆனா அவங்க பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் டெபாசிட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 6 டைப் ஆஃப் பாடி ஃபேட் போட்டிருப்பேன் நான். ஃபுல் அப்பர் பாடி ஃபேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எதனால வருது அப்படின்னா ஓவர் ஈட்டிங் அண்ட் கன்சப்ஷன் ஆஃப் சுகர் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது. ரெண்டாவது அதிகமான சர்க்கரையான உணவுகள் அதிகமாக சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபேட் அதிகமாகும்.
லோவர் அப்டாமன் ஃபேட்டுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷனால, என்சைட்டினால வரக்கூடியது பார்த்தீங்கன்னா லோவர் அப்டாம் அதிகமாக இருக்கும். இது ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி லார்ஜ் ஸ்டொமக் அண்ட் அப்பர் பேக் ஃபேட், இது ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவிட்டினால தான் வரக்கூடியது. நிறைய பேர் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் த ஏரியா ஃபுல்லாகவே அவங்களுடைய ட்ரங்க்னு சொல்லுவோம், அவங்களோட வயிற்று பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் ஃபேட் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோவர் பாடி ஃபேட், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடியது. ஹிப்ஸ் அண்ட் தைஸ் ஏரியாவில் அதிகமான அளவு ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கும். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான சாப்பாடு இன்ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். ரெண்டாவது ஜெனடிக் மாடிஃபைடாகவும் இருக்கும் உங்களுக்கு. மூணாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5வது வந்து ஸ்வாலன் ஸ்டொமக்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமான அளவு சில பேருக்கு வந்து வயிறு பெருசாக இருக்கும். இது என்னன்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சூழ்நிலை இருக்கும். பிரீத்திங் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்கும். சில நேரம் ஸ்னோரிங் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் டப்பி மட்டும் பெருசாக இருக்கும், ஆனால் ஸ்னோரிங் அவங்களுக்கு இருக்கும். இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த டைப் பாடி ஃபேட் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. லாஸ்ட் ஹெரிடினால வரக்கூடியது. அதுவும் இல்லாமல் சில பேர் வந்து பிரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வெயிட் ஆனது குறையாம அப்படியே இருக்கும். ஸோ இது பிரெக்னன்சி ஒபிசிட்டி கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ மேஜர் சொல்ல போனால் 2 டைப்பான ஒரு ஷேப் தான் நம்ம சொல்லுவோம். ஆண்ட்ராய்ட் ஷேப், அதாவது ஆப்பிள் ஷேப் அண்ட் பேஜ்னு சொல்லுவாங்க. ஆண்களை பொறுத்தளவுக்கு அதிகமான ஆண்கள் எல்லாமே வந்து ஆப்பிள் ஷேப் சொல்லுவோம். ஏன்னா டம்மி மட்டும் பெருசாக இருக்கும், அவங்களுடைய வயிற்று பகுதி மட்டும் பெருசாக இருக்கும். பியர் ஷேப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய இடுப்பு மற்றும் அவங்களுடைய தொப்பை பகுதி பெருசாக இருந்தாலும் அது பேர் பேர் ஷேப் சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் நீங்கள் எந்த ஷேப்ல இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ. சரிங்களா? இது வந்து இடுப்பு சுற்றளவு, நம்ம வயிற்று பகுதி சுற்றளவுன்னு சொல்லுவோம். நம்ம இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ எவ்வளோ இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம், எவ்வளோ இல்லை அப்படின்னு நம்ம ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களோட வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ அதிகமாகும் பொழுது உங்களுடைய பாடியில் விசரல் ஃபேட், அதாவது பேட் ஃபேட் வந்து அதிகமாகும். ஸோ அதை நம்ம குறைக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணுங்க. வேஸ்ட் ஹிப் ரேஷியோ அப்படின்னா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பை ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லுவோம். அதாவது உங்களோட வேஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெல்லி பட்டன், அதாவது நேவல் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, தொப்புளுக்கு மேல 1 இல்லாட்டி 2 இன்ச்சுக்கு மேல உங்களுடைய டேப் வச்சு சென்டிமீட்டர்ல அளந்துக்குங்க நீங்க. சரிங்களா? டேப் வச்சு நீங்க அளந்துங்க நேவல் பார்ட்டுக்கு மேல. இது வந்து இட்ஸ் கால் வேஸ்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் சர்க்கம்ஸ் சொல்லும் பொழுது உங்களுடைய தை பாட்டு மேல உங்களுடைய பட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அதிகமான சதப்பகுதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வச்சுட்டு நீங்க செயல் எடுக்கணும். வேஸ்ட் நீங்க செக் பண்ணும் பொழுது உங்களுடைய நேவல் பார்ட்டுக்கு சென்டர்ல வரணும். வேஸ்ட் செக் பண்ணும் பொழுது உங்களுடைய ஜீரோவும் உங்களுடைய பாயிண்ட் நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய சென்டர் பார்ட்டுக்கு இது வரணும். அதுவே நீங்க வந்து தைஸை செக் பண்ணும் பொழுது தைஸோடைய சைடில் நீங்க செக் பண்ணணும். இந்த சைடில் நீங்க செக் பண்ணணும். அதாவது சென்டர்ல செக் பண்றதுக்கு வந்து வேஸ்ட் லைன் செக் பண்ணணும். நீங்க ஹிப் செக் பண்ணும் பொழுது உங்களுடைய சைடில் தொடையுடைய அப்பர் பகுதி, அப்பர் தை சொல்லுவோம், பிளஸ் உங்களுடைய பட்டோடைய சென்டர் பார்ட்டுக்கு நடுவில் வச்சுட்டு உங்களுடைய அளவு வந்து சைடில் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு எக்ஸாக்டான ஹிப்ஸ் ஏரியா தெரியும். இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? இதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா ஏஜ் 35க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய வேஸ்ட் லைன் 0.85 வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? அது இருந்தாங்க அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அதே பெண்களை பொறுத்தளவுக்கு 0.75 வரைக்கும் இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுவே வந்து ஒரு 40 வயசுக்கு மேல போகும் பொழுது அதிகபட்ச அளவு சொல்லணும் அப்படின்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு 0.90 வரைக்கும் போகலாம். அதே பெண்களை பொறுத்தளவுக்கு 0.83 ஆர் 86 வரைக்கும் நீங்க போகலாம். 85 மேக்ஸிமம், அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய பாடி ஃபேட்ல அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க கண்டிப்பா குறைச்சே ஆகணும். சில பேர் வந்து வெயிட் குறைக்காட்டியும் எனக்கு வெயிட் ஃபேட் குறைச்சா போதும்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நீங்க நிறைய பேர் வெயிட் குறைக்காட்டியுமே உங்களோட இன்ச் குறையிறீங்க அப்படின்னா நீங்க டயட்ல ஆன் ட்ராக்ல தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தயவு செஞ்சு அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க வெயிட்ல எப்பயுமே மெஷர் பண்ணுங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு முறையும் உங்களுடைய வெயிட்டும் உங்களுடைய வெயிட் ஸ்கிப் ரேஷியோ நீங்க செக் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது போக பாடி ஃபேட் பர்சன்டேஜ் செக் பண்ணணும். நீங்க பாடி ஃபேட் பர்சன்டேஜ் பொறுத்தளவுக்கு வீட்டில் செக் பண்ணுறதே கொஞ்சம் கடினமான விஷயம். இது வந்து யாராவது உங்க ஏரியால பக்கத்தில் யாராவது ஹெக்ஸா மிஷின் சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்பாடி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அங்க உங்க பாடி ஃபேட் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஏன்னா பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆண்களை பொறுத்தளவுக்கு லெஸ் தென் 20% இருக்கணும், பெண்களுக்கு லெஸ் தென் 30% இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க ஹெல்த்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேல போகும் பொழுது உங்களுடைய ஃபேட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய பிஎம்ஐ நீங்க தெரிஞ்சிட்டீங்க, அடுத்து உங்களுடைய வேஸ்ட் லைன் தெரிஞ்சிட்டீங்க, ஹிட் பண்ணி வச்சு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சொல்லுங்க எல்லாரும் சாட்ல. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். அடுத்து ஒபிசிட்டி வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான காரணங்கள் ஒபிசிட்டி வர்றதுக்கு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா எமோஷனல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் நான் சொன்னது, இப்போ இருக்க சூழ்நிலை செடன்டரி லைஃப் ஸ்டைல்ஸ்,
உட்காந்துட்டே வேலை பார்க்குறோம், எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறனால வரக்கூடியது. ஓவர் ஈட்டிங், மெடிசின்ஸ்னாலையும் உங்களுக்கு ஒபிசிட்டி வரும். ஸோ சில மெடிசின்ஸ் என்ன பண்ணால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில மெடிசின்ஸ் கீமோதெரப்பிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க, சில ஸ்டெராய்ட் ட்ரக்லாம் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அவங்களோட வெயிட் போடும். ஸோ இதனாலே வந்து நம்மளுடைய ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால், முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்மோக்கிங் ஆல்கஹால் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அதிகமாக எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். இது இல்லாமல் உங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோட பம்ப் வந்து கம்மியாகும் பொழுது ஒபிசிட்டி அதிகமாகும். தூக்கமின்மை, நிறைய பேர் இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் லெவலாகவும் இருக்கலாம். சில பேர் தூக்கமே இல்லாமல் இன்சோமினியா சொல்லுவோம், ஆர் ஸ்லீப்லெஸ்னஸ். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகி இன்சுலின் சிஸ்டம் அதிகமாகி நம்ம ஒபிசிட்டி ஆகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தூக்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஜெனடிக் ஃபேக்டர், நான் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து சில அவங்க பரம்பரையா அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேக்ட் ஜெனடிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒபிசிட்டி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அவங்க லைஃப் ஸ்டைலை மாற்றும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைக்க முடியும். இது போக பிரெக்னன்சி பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து சில பேருக்கு அப்படியே ஸ்டக்காக நின்றும். ஸோ இதை பிரெக்னன்சி ஒபிசிட்டி சொல்லுவோம். அப்புறம் என்விரான்மெண்ட் சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையுமே நமக்கு வந்து ஒபிசிட்டி உருவாக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், அப்போ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டானது நம்ம சூஸ் பண்ணணும். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இதனாலையும் கூட உங்களுக்கு ஒபிசிட்டி வரும். அண்ட் லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஸோ நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாட்டியும் நமக்கு வரும். இது போக ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, ஸோ ஜெனட்டிக்காகவும் சரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் சரி, அது போக பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் அதிகமாகும் பொழுது ஒபிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒபிசிட்டினால என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், கேன்சர். ஸோ இதெல்லாமே வந்து பல விதமான நோய்களுக்கு நம்ம ஆளாகிறோம். இப்போ இருக்கிறதுல வந்துட்டு சைல்டு ஒபிசிட்டி அதிகமாகிட்டே இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு லெவலில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 41% ஆஃப் பீப்புள் வந்து சைல்டு ஒபிசிட்டி அதிகமாகிட்டே இருக்கு. இது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்க்ரீனிங் டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீனிங் அதிகமாகும் பொழுது அவங்களோட அப்டாமினல் ஃபேட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஹை கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், ப்ரீத்திங் ப்ராப்ளம் அவங்களுக்கு அதிகமாகிடுச்சு. எக்ஸஸ் பாடி வெயிட்னால இப்போ நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் அதிகமாக இருக்கனால அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீமே, தன்னம்பிக்கையே கம்மியாயிடுச்சு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைல்டு ஒபிசிட்டிக்கான காரணங்கள். ஸோ இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக அளவு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதும் இன்னொரு காரணம். அண்டு டிவி, ஃபோனோட டைமிங் வந்து அதிகமாகிடுச்சு. சாப்பாடெல்லாம் அதிகமாகிடுச்சு. அதை சாப்பிடும்போது நம்ம அதை நோக்கி அதை பார்த்து சாப்பிடாம ஸ்க்ரீனை பார்த்துட்டு சாப்பிட்றதுனால எவ்வளோ சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட்டுருக்காங்க குழந்தைகள். மெட்டபாலிக் சிண்ட்ரோம், ஒபிசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய விசல் ஃபேட் அதிகமாகும் பொழுது நம்ம பாடி ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி அளவுக்குலாம் பாதிக்கப்படும். அப்படினால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபேட்டி லிவர் வர வாய்ப்பு இருக்கு. இது போக சின்ன வயசுலேயே இப்போலாம் பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயிண்ட் ப்ராப்ளமாக வருது, உங்களுக்கு ஸ்லீப் டிஸார்டரும் உங்களுக்கு வருது. சில பேர் வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி வரக்கூடிய காரணங்கள். நம்மளோட வெயிட் போறதுக்கு ஹார்மோன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஹை இன்சுலின், நம்ம உடம்புல சர்க்கரை அளவு அதிகமாகும் பொழுதுமே நம்முடைய கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்முடைய டயபெட்டிக் இன்க்ரீஸ் ஆகிறனால வெயிட் அதிகமாகும். லெப்டின் ஹார்மோன், இது வந்து ஹங்கர் ஹார்மோன் சொல்லுவோம். இதுவும் அதிகமாகும் பொழுது நம்முடைய ஒபேசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஹை கார்டிசோல் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ்னால அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஈஸ்ட்ரோஜன், இது வந்து பெண்களுக்கான ஹார்மோன். இது அதிகமாக சுரக்கும் பொழுதுமே நமக்கு வந்து வெயிட் கெயின் அதிகமாகும். ஹைப்போதைராய்டிசம், லோ growth ஹார்மோன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் இம்பேலன்ஸ், ஆண்களை பொறுத்தளவுக்கு டெஸ்டோஸ்டெரான் இம்பேலன்ஸ் ஆகும் பொழுதுமே நமக்கு வெயிட் வந்து போடுவோம், ஒபிசிட்டி ஆகும். ஸோ இதுதான் முக்கியமான ஒரு காரணம் சொல்லலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டானது அது எனர்ஜியாக மாற்றுறதுக்கு நம்ம உடம்புல சொல்லக்கூடிய ஒரு சுரப்பிக்கு பேர் தான் இன்சுலின், த ஹார்மோன். அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபுட்டை வந்துட்டு குளுக்கோஸாக மாறி அதை வந்து நமக்கு செல்லுக்குள்ளே ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இன்சுலின் சரியாக ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது அந்த ரெசப்டார், அப்சர்வ் பண்ணக்கூடிய ரெசப்டார் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. அப்போ நமக்கு செல்லுக்கு தேவையான ஆற்றல் உள்ளே போகாத பொழுது அது அப்படியே டெபாசிட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஃபேட்டாக நமக்கு மாறும். ஆனால் அதே சமயம் அது ஸ்டோர் ஆகும்போது சில நேரங்கள் நமக்கு எனர்ஜி தேவைப்படும் பொழுது அது கிளைக்கோஜனா இருந்து நம்ம சப்போஸ் நம்ம தடனா ஓடும் பொழுது நமக்கு தேவையான ஆற்றலாக மாற்றி கொடுக்கும், அது உதவும். சரிங்களா? இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன் இன்சுலினோடது. இதை நம்ம உடம்புல சரியாக ஒர்க் பண்ணும் பொழுது தான் நம்ம ஒபிசிட்டிங்கிற உடற்பருமனை நம்ம தவிர்க்க முடியும். அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும். அது முக்கியமான ஒரு விஷயம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அதுபோக உங்களோட உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உங்களோட ஃபுட் ஹேபிட் நீங்கள் மாற்றி ஆகணும். அதை பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இதான் இன்சுலின் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஒரு பேங்க்ரியாஸ் இருக்குது அப்படின்னா அது இன்சுலின் ஹார்மோன் சுரக்கும். அந்த ஹார்மோன் சுரக்கும் பொழுது
அது செல்லுக்குள்ள போகும். ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம தேவையான செல்லுக்குள்ள போய் அந்த இன்சுலின் ரிசெப்டார் வந்து ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அப்போ வந்து பாடி வந்து ஆக்டிவா இருக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் எனர்ஜி தேவைப்படுதோ அப்பெல்லாம் வந்துட்டு ஈஸியா உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதே வந்து டைப் 1 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க உடம்புல வந்து இன்சுலினே சுரக்காது. ஸோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லாம் டைப் 1 டயபெட்டிஸ் அதிகமாயிருச்சு. அவங்க உடம்புல இன்சுலின்ங்கிற சுரப்பியே வந்து சுரக்காது. ஸோ அப்போ வாழ்நாள் முழுவதும் வந்து இன்சுலின் போட்டே இருப்பாங்க. எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். அதை போட்டு தான் அவங்களால உயிரே வாழ முடியும். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து ஒர்க் ஆகும் பாடியில. அப்ப ஆனா அது அப்சர்ப்ஷன் லெவல் இருக்காது. அதே டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வயசு 40க்கு மேல இருக்கும்போது பட் டைப் 2 டயபெட்டிஸ் இருப்பாங்க. அவங்க பாடி வந்து இன்சுலின் செக்ரேஷன் இருக்கும். பட் அதிகமான அப்சர்ப்ஷன் இருக்காது. அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரக்கூடிய சிம்ப்டம்ஸ். என்னென்ன சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துக்கு பின்னாடி நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு வளையம் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். 2வது வந்து ஒபேசிட்டி, சென்ட்ரல் ஒபேசிட்டி சொல்லுவாங்க. வயிற்று பகுதி மட்டும் பெருசா இருக்கும். 3வது அதிகமா பசி எடுக்கும். அதிகமா தண்ணி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிளட் பிரஷர் அதிகமா இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒபேசிட்டிக்கான காரணங்கள். பிளஸ் ப்ளோட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒபேசிட்டி வரதுக்கான காரணம். நம்முடைய ஜீரண சக்தி சரியில்லாத போதுமே நம்ம பாடியில ஒபேசிட்டி, உடல் பருமன் அதிகமாகும். இது எப்படி ட்ரீட் பண்றது? வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒபேசிட்டி? எல்லாருமே ஃபர்ஸ்ட் உடல் பருமன் ஆன உடனே முதல்ல திங்க் பண்ண என்னன்னா, டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறோம். எஸ், டயட் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஆனா, அத கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்றோமா? நம்ம த்ரூ லைஃப் ஃபாலோ பண்றோமாங்கிறது தான் முக்கியமான விஷயம். டயட் அப்படி சொன்னாலே பல விதமான டயட் இருக்கு. கீட்டோ டயட், பாலியோ டயட், வெஜிடேரியன் டயட், வேகன் டயட், லோ கார்ப் டயட், ரா டயட், நோ சுகர் டயட், மெடிடரேனியன் டயட் அப்படின்னு சொல்லி பல விதமான டயட் இருக்கு. பட் நம்ம ஜென்ரலா நம்ம ஃபாலோ பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, மாடரேட் கார்ப் டயட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு நீங்க டயட் ஃபாலோ பண்ணும்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பிரமிட் இருக்கு. ஃபுட் பிரமிட்னு சொல்லுவோம். ஸோ எத அதிகமா எடுத்துக்கணும், எத கம்மியா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரமிட் இருக்கு. அத கரெக்ட்டான முறையில கத்துக்கிட்டு எடுத்தீங்கன்னா நல்லாருக்கும். அது தெரியாம எடுக்கும் பொழுது, நம்ம பல விதமான நோய்களுக்கு ஆளாவோம். நம்ம டயட்ட ஃபாலோ பண்ணியுமே சில பேர் வெயிட் குறைக்க மாட்டாங்க. சில பேர் பல விதமான நோய்களுக்கு ஆளாவாங்க. ஸோ சரியான ஒரு புரிதல் இல்லாதது நம்ம எந்த மாரி டயட்ட ஃபாலோ பண்றோம், அதுக்கு எந்த மாரி ஃபுட் பிரமிட் நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு கீட்டோ டயட் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஃபேட்ல அதிகமா இருக்கணும். குட் ஃபேட் சொல்லக்கூடிய அவகேடோ, சீஸ், ஆயில், ஃபிஷ், டைரி நட்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். உங்களுடைய மீட் அண்ட் சிக்கன் வந்து செகண்ட் ஸ்டேஜ்ல வரணும். ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு வரணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து முக்கியமா உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாது. பிரெட், ட்ரிங்க்ஸ், பேஸ்ட்ரி, பனானா, கார்ன் இந்த மாரி ஃபுட்லாம் உங்களுக்கு அலோவ்டு கிடையாது. கீட்டோ டயட்ட பொறுத்தளவுக்கு. ஸோ என்ன ஃபுட் நம்ம சாப்பிடுறோம், எந்த மாரி டயட்ட ஃபாலோ பண்றோம்னு தெரிஞ்சு நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது, அதுக்கு தகுந்த மாரி ஃபுட் நம்ம சூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா, வெஜிடேரியன்லயே பல விதமான வெஜிடேரியன் இருக்கு. முட்டை சாப்பிடுறவங்க இருக்காங்க, முட்டை சாப்பிடாம இருக்காங்க, பால் மட்டும் சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஸோ எந்த விதமான நீங்க டயட் நீங்க ஃபாலோ பண்றீங்க, அப்போ உங்களோட ஃபுட் ஹேபிட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். 2வது சூழ்நிலைய பொறுத்து, என்விரான்மென்டல் சேஞ்சஸ் பொறுத்துமே வந்து நீங்க ஃபுட்ட எப்பயுமே சூஸ் பண்ணணும். நான் இந்தியால பொறந்தேன். பட் இப்போ வந்து நான் கனடால தங்கியிருக்கேன் அப்படின்னா, அங்க இருக்க கிளைமேட்டுக்கு தகுந்த மாரி தான் நம்ம ஃபுட் சாப்பிடணும் ஒழிச்சு, நான் இந்தியால பொறந்தனால இந்தியன் ஃபுட் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சாப்பிடும்பொழுது, நம்ம பாடிக்கு அது அடாப்ட் ஆகாது. அப்ப எந்த இடத்துல இருக்கிறோமோ, அந்த சூழ்நிலை வெப்பநிலைக்கு தகுந்த மாரி நம்ம ஃபுட்ட சூஸ் பண்ணும்பொழுது, நம்ம பாடி அடாப்ட் ஆகி, நம்ம ஈஸியா நம்ம வெயிட்ட மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ இடத்துக்கு தகுந்த மாரியும், நம்மோட உடல் உழைப்புக்கு தகுந்த மாரியும், நம்மோட உடல் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாரி தான் ஃபுட்ட நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம். நியூட்ரிஷனல் தெரப்பி. ஓகே. ஸோ ஒருத்தர் வெயிட் குறைக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட நியூட்ரிஷனல் தெரப்பி எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிக்ரீஸ் இன் கேலரி இன், இன்கிரீஸ் கேலரி அவுட். கம்மியா சாப்பிடணும். அதிகமா உடல் இழப்பு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி குடுத்துருக்கேங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து உங்களுடைய பிஎம்ஐ வந்துட்டு 27க்கு மேல இருக்கு. 35க்குள்ள இருக்கு அப்படின்னா, உங்களுடைய பிஎம்ஆர் நீங்க கால்குலேட் பண்ணணும். உங்களுடைய டெய்லி கேலரி இன்டேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கேலரி நீங்க கம்மி பண்ணாலே போதும். உங்க வெயிட் குறைக்க முடியும். பட் நீங்க எந்த மாற்றம் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு 30 நாளாவது நீங்க அத ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களோட வெயிட் லாஸ் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதே உங்களோட பிஎம்ஐ வந்து 35க்கு மேல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒரு 1000 கேலரி நீங்க கம்மி பண்ணும்பொழுது, அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு 1 கிலோ குறைக்க முடியும். நீங்க 500 கேலரி கம்மி பண்றனால 1/2 கிலோ வெயிட் தான் உங்களால குறைக்க முடியும் ஒரு வாரத்துக்கு. ஸோ ஹெல்த்தியா நீங்க வெயிட் குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கேலரி டெபிசிட் வந்து நீங்க பேலன்ஸ் பண்ணணும். கேலரி டெபிசிட் பண்ணா மட்டும் தான் நம்ம வெயிட் லாஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ அதிகமா பண்ணாம, அளவா பண்ணி ஒரு 1 மாதம் ஒரு சஸ்டெயின் நீங்க பண்ணும்பொழுது, உங்க ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே தொடர்ந்து லைஃப் ஸ்டைலா மாத்தும் பொழுது உங்களோட ஆரோக்கியம் பெருகும். இது முக்கியமான பிரமிட் ஃபார் வெயிட் லாஸ். ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபுட் பிரமிட் வந்து மாறிடுச்சு. இத நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லாவே தெரியும். நம்முடைய நார்மல் ஃபுட் பிரமிட் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கீழ கிரைன்ஸ் இருக்கும். அதாவது கோதுமை, அரிசி, பருப்பு, தானிய வகைகள் உங்களுக்கு கீழ இருக்கும். இப்போ அத ஆப்போசிட்டா மாத்தி உங்களுடைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டா நீங்க எடுத்துக்கங்க. எப்பயுமே
உங்க பிளேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். செகண்ட் வந்து புரோட்டீன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் நீங்க கார்ப்ஸ் ஆட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் ஃபேட் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் நீங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே உங்களோட வெயிட் லாஸ் ஈஸியாக பண்ண முடியும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒருத்தர் ஒரு 700 கிராமாவது வெஜிடபிள் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். அதுல வந்து இன்க்ளூடிங் சூப்போட சேர்த்து தான் நீங்க ஃபுல் வெஜிடபிள் சாப்பிட்றீங்க. பிளஸ் அந்த 700 கிராம் வெஜிடபிள்ஸ் நீங்க ஒரே டைம்ல சாப்பிடக்கூடாது. சரிங்களா? அதை பிரிச்சு சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நீங்க 2 விதமான ஃப்ரூட்ஸா நீங்க சாப்பிடணும். ஒரு 300 கிராம் வந்து 300 கிராம் ஃப்ரூட்ஸா நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். அப்புறம் புரோட்டீன் சொல்லும்பொழுது உங்களுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி உங்களோட புரோட்டீன் நீங்க கால்குலேட் பண்ணணும். அது எப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஃபேட்டுமே ரொம்ப முக்கியம். ஃபேட்னு சொன்னோம்னா அப்படின்னா ஆயில் மட்டும் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய நட்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபிஷ் ஆகட்டும், இதெல்லாமே ஃபேட் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நியூட்ரிஷன் தெரப்பிங்கிறது நான் அடுத்து நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் டெபிசிட் கேலரி? இந்த பிரமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டன் பிரமிட் ஃபார் ஃபேட் லாஸ். யாரெல்லாம் வெயிட் குறைக்க நினைக்கிறீங்க, ஃபேட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களோ இந்த பிரமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கேலரி டெபிசிட் பண்ணணும். எவ்வளோ கேலரி சாப்பிட்றீங்களோ உங்க உடம்புக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி தேவையோ அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிடும்போது உங்களோட வெயிட் லாஸ் ஆகும். ரெண்டாவது உங்களோட ப்ரோட்டீன் இன்டேக். நான் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்றேன் இல்லை நான் ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா உங்க பாடிக்கு எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் நான் எடுத்துக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கணும். மூணாவது வெயிட் லிஃப்டிங். ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணும்பொழுதும் நம்ம ஃபேட் லாஸ் நல்லாவே இருக்கும். நாலாவது தூக்கம். அஞ்சாவது கார்டியோ. ஸோ நிறைய பேர் வந்து கார்டியோ பண்ணுன்னு சொல்லுவோம். கார்டியோ பண்ணும்பொழுது உங்களுடைய பிரீத்திங் எபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களோட ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய மூச்சு மூலமாகவும் நம்ம கேலரி பர்ன் பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, எப்படி என்னோட ஃபேட் வந்து குறையுது, நான் வந்து எதனால என்னோட ஃபேட் எப்படி குறையுது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய சாப்பாடு மூலயமா யூரின் மூலயமா வந்து ஃபேட் குறையுது கிடையாது. ஆக்சுவலா நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் மூலமாகவும் நம்ம நடக்கக்கூடிய எனர்ஜி மூலமா தான் அந்த ஃபேட் குறையுது. அதாவது நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா நடக்கும்பொழுது நம்ம மூச்சு இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, அதனால ஆக்சிஜன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி ஆகும் பொழுது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ நீங்க வெயிட் குறைக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 கிலோல 8.5 கிலோ வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். மீதி இருக்க 1.5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரிலீஸ் ஆகும். லைக் ஸ்வெட்டிங் ஆகுது பாத்தீங்களா, இதன் மூலமாக நம்ம கொழுப்பானது வெளியேறும். இப்படிதான் நம்ம கொழுப்பு வெளியேறும். சரிங்களா? சோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாடி கேலரி இன்க்ரீஸ் பண்றோமோ அதை பொறுத்து வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் கேலரி டெபிசிட்? கேலரி டெபிசிட் என்ன? எல்லாரும் சொல்றாங்க கேலரி டெபிசிட் பண்ணுங்க, கேலரி டெபிசிட் பண்ணுங்க. எப்படி பண்றது அப்படின்னா, நான் 1/2 கிலோ வெயிட் குறைக்கணும்னு வச்சுங்களேன். 1/2 கிலோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு 500 கேலரிஸ் நான் பர்ன் பண்ணணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கார்போஹைட்ரேட் சாப்பிட்டீங்க அப்படின்னா 4 கேலரி கிடைக்கும் அப்படின்னா, இப்போ டோனட் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டோனட் கேலரி 350 கேலரி. அந்த 350 கேலரி நீங்க குறைக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரமாவது நீங்க வாக் பண்ணா மட்டும்தான் அந்த கேலரி நீங்க பர்ன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 1500 கேலரி சாப்பிட்றாரு அப்படின்னா அவருடைய டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு அவரு 2000 கேலரி அவர் பர்ன் பண்ணணும். அப்ப எவ்வளவு கேலரி பர்ன் பண்ணிருக்காரு எக்ஸ்ட்ரா? சாப்பிட்டதை விட 500 கேலரி எக்ஸ்ட்ரா அவர் பர்ன் பண்ணிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு அவர் 500 கேலரி பர்ன் பண்றாருன்னா ஒரு வாரத்துக்கு 3500 கேலரி பர்ன் பண்ணிருக்கணும், எரிச்சிருக்கணும் ஒரு கேலரியை. நீங்க 3500 கேலரி குறைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்க பாடியில 1/2 கிலோ ஃபேட் குறையும். எவ்வளவு? வெறும் 1/2 கிலோ ஃபேட் குறையும். அதுக்கு நீங்க எவ்வளவு கேலரி பர்ன் பண்ணணும்? ஒரு வாரத்துக்கு 3500 கேலரி நீங்க பர்ன் பண்ணா மட்டும்தான் உங்களால 1/2 கிலோ வெயிட்டோ ஆர் ஃபேட்டோ நீங்க குறைக்க முடியும். இதுவே சப்போஸ் நீங்க வந்து 1 கிலோ ஃபேட் குறைக்கணும் அப்படின்னா நீங்க 1000 கேலரி பர்ன் பண்ணணும். எக்ஸாம்பிள், அது எப்படி பிரிஞ்சு கேலரி பர்ன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சும்மா உட்கார்ந்தா கூட உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா கேலரி பர்ன் பண்ணுவீங்க. ஸோ 20% பாத்தீங்கன்னா நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி சொல்லுவோம். வாக்கிங், ஆஃபீஸ் டாஸ்க், கார்டனிங், ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், இதனால கூட பாத்தீங்கன்னா நம்முடைய பர்ன் கேலரி இன்க்ரீஸ் ஆகும். 10% எக்ஸசிவ் ஆக்டிவிட்டி, அதாவது ஒரு பீக் டைம் ஒன்று இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க ஏதாவது உடற்பயிற்சி பண்ணும் பொழுது அந்த டைம்ல அதிகமான அளவு பர்ன் பண்ணுவீங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ நிறைய பேர் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வந்து 1 ஹவர் வாக்கிங் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது அந்த டைம்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து நம்ம பர்ன் பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது நம்மளுடைய பீக் லெவல் கேலரி பர்ன் ஆகும் பொழுது நம்ம பாடியை நம்ம ஸ்டெபிலிட்டியா வைக்க முடியும். அது போக 60% பேசல் மெட்டபாலிக்னு சொல்லுவோம். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பிரீத்திங் எபிலிட்டி, பிளட் சர்க்குலேஷனால. ஸோ நீங்க ஓடுறீங்க அப்படின்னா அந்த டைம்ல ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம வெயிட் குறைப்போம். இது போக ப்ராப்பரான டைஜஷன் இஷ்யூஸ். ஸோ நம்ம உடம்புல டைஜஷன் நல்லா நடந்தாலே ஆல்மோஸ்ட் 10% ஃபுட் வந்து டைஜஷன் ஆகி நம்ம பாடியில் வந்து தெர்மோஜெனிக் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து வெயிட் குறையும். இதுதான் கேலரி டெபிசிட். இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளவு கேலரி உங்களுக்கு தேவைங்கிறது நீங்க கத்துக்க முடியும். முக்கியமான ஒரு கொஸ்டின், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இதுதான். ஹவு மெனி கேலரிஸ் பெர் டே ஐ கேன் ஈட்? யாருக்கும் தெரியாது நான் எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு கேலரி சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முக்கியமா நீங்க கத்துக்கணும். சரிங்களா?
நீங்க இப்ப நிறைய ஆப் இருக்கு. நீங்க ஆப்ல போயிட்டு நீங்க தாராளமா இங்க போட்டுக்கலாம் நீங்க. ஸோ ஹவ் டு கால்குலேட் பிஎம்ஆர் போட்டீங்கனாலும் போதும். இல்லைன்னா பிஎம்ஆர் கால்குலேட்டர். பிஎம்ஆர் அப்படிங்கிற நத்திங் பட் பேசல் மெட்டபாலிக் ரேட். அதாவது என்னோட பாடி ரெஸ்டிங்கா இருக்கும் பொழுது எனக்கு பாடிக்கு எவ்வளவு கேலரி தேவைப்படுது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் பிஎம்ஆர் சொல்லுவாங்க. அந்த பிஎம்ஆரோட சேர்த்து நீங்க ஆக்டிவிட்டி பண்றீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டி தகுந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அந்த உங்களுடைய இந்த ரெட் கலர் போர்டில் உங்களுக்கு தெரியும் டிசைட் யுவர் ஆக்டிவிட்டி லெவல் சொல்லி போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்க டெஸ்க்டாப் தான் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டோட இந்த வேல்யூ நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுல இருந்து நீங்க ஒரு 500 கேலரி நீங்க டிபிசிட் பண்ணினா மட்டும்தான் உங்க பாடிக்கு எவ்வளவு கேலரின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் ஃபார்முலா பிஎம்ஆர். பிஎம்ஆர்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். ஆண்களுக்கு ஒன்று, பெண்களுக்கு ஒன்று. பிஎம்ஐ மாதிரி 2 பேத்துக்கும் சேம் கிடையாது. இது ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இருக்கும். இதுதான் கால்குலேஷன்ஸ். ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா ஜென்ஸை பொறுத்தளவுக்கு 10 into weight in kg. உங்களுடைய வெயிட்டை 10ஆல மல்டிப்ளை பண்ணி பிளஸ் உங்க ஹைட்டை 6.25ஆல மல்டிப்ளை பண்ணி உங்களோட ஏஜை 5ஆல மல்டிப்ளை பண்ணி அதை மைனஸ் பண்ணி பிளஸ் 5 ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், பிஎம்ஆர் கிடைக்கும். அந்த பிஎம்ஆரோட உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூல நீங்கள் ஒரு 500 கேலரி நீங்கள் கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். இதுவே உங்களோட பிஎம்ஐ 35க்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்கள் 1000 கேலரி கம்மி பண்ணி சாப்பிடும்போது உங்களோட வெயிட் லாஸ் ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறையும். ஆனால் இது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மாதமாவது 30 நாளாவது தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ கேலரி டெபிசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கால்குலேட் பிஎம்ஆர் உங்களோட ஆக்டிவிட்டியை பண்ணி அதுலேருந்து -20% இல்லை அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு 1000 கேலரி -20% குறைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதை பொறுத்து உங்கள் ஃபேட் லாஸ் ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஆர் நோட் பண்ணிக்கிங்க. நிறைய ஆப் இருக்கு. நீங்கள் பிஎம்ஆர் கால்குலேட் சொல்லி போட்டாலே உங்களுக்கு வரும். இன்னொரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். பட் வந்து அப்ரூவல் கிடையாது. பட் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தட், ஈஸியான மெத்தடு. இது நோட் பண்ணிக்கிங்க. உங்களோட வெயிட் இன்ட்டு 20 போட்டுங்க. இப்போ கரண்டா உங்க வெயிட் எவ்வளவு இருக்கீங்களோ, சப்போஸ் நீங்க 70 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், 70 × 20 போட்டுக்கங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1400 உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுதான் உங்களோட பிஎம்ஆர். ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஆக்சுவலா. இது கூட இந்த ஆக்டிவிட்டி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய கேலரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு சாப்பிடுங்கிற கேலரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது சிம்பிளான மெத்தட், எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய வெயிட் இன்டூ 20. சரிங்களா? இது வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக சப்போஸ் யாராவது வெயிட் மெயின்டைன் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா அவங்க மல்டிப்ளை இன்ட்டு 28 உங்களோட வெயிட் இன்ட்டு 28 போட்டீங்க அப்படின்னா நீங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதே வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்க மல்டிப்ளை இன்ட்டு 32 நீங்க போடணும். சரிங்களா? ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்களுடைய வெயிட் இன்ட்டு 20 போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அது கூட அந்த ஆக்டிவிட்டி லெவல் சொல்லி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இப்போ ஆக்டிவிட்டி எதுவுமே நீங்க பண்ணலைன்னா 1.2, நீங்க ஏதாவது லைட் ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னா 1.3, இல்லை நீங்க வாரத்துல 3 மணி நேரம் 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் 1.5. சரிங்களா? ஓகே, ஐ திங்க் இப்போ எல்லாருக்கும் உங்களுடைய கேலரி எப்படி கால்குலேட் தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுடைய பாடிக்கு எவ்வளவு உங்களுடைய கேலரி கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் ஹைட், வெயிட், ஏஜ், ஆல்சோ உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல், இந்த 4 பொறுத்து உங்களுக்கு மாறும். பிளஸ் 5th ஒன்று இருக்கு, மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் எனக்கு டயபெட்டிக் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேலரி மாறுபடும். அதை மனசுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. சப்போஸ் யாருக்காவது பிளட் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா அவங்க உப்பு அளவு கம்மி பண்ணி சாப்பிடணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டயட்ரி இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சில மாற்றங்கள் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு காமனான ஒரு டெக்னிக் அண்ட் ஹவு மெனி கேலரிஸ் நான் சாப்பிடுங்கிறது தெரிஞ்சுக்க கத்துக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஒரு சிம்பிள், இதுதான் வந்து நீங்க ஏவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரி சாப்பிடுங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு கேலரி. நீங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கேலரி இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பேலன்ஸ் மீலாக இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம என்ன தருவோம் அப்படின்னா ஒரு ஸ்லைஸ் ப்ரௌன் டோஸ்ட் ஆர் ஹோல் மீல் பிரெட்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஒரு 2 எக்கு ப்ளஸ் ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் சாப்பிடும்போது ஒரு பேலன்ஸ் மீல். இல்லை அவகடோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம. நீங்கள் இல்லை நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சன்னா சாட், மூங் சாட் எடுக்கும் பொழுது அது கூட ஒரு எக்கு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு கேலரி பேலன்ஸ் ஆகும். சரிங்களா? இந்த லஞ்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 400-600 கேலரிஸ் இருக்கணும். அண்ட் டின்னரை பொறுத்தவரைக்கும் 400-500 கேலரிஸ் இருக்கணும். அதே ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100-200 இருக்கணும். எப்பவுமே வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு 2 விதமான டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் மீல் பிளான்.
ஸோ 3 வேளை சாப்பிடாம 5 வேளையாவோ 6 வேளையாவோ பிரிச்சு சாப்பிடுங்க. ஸோ நம்ம பாடிக்கு தேவையான மெட்டபாலிசம் அப்ப அந்த டைம்க்கு எவ்வளவு தேவையோ அந்த கேலரி எடுத்துக்கும். எக்காரணத்து கொண்டும் 1 மீல் a டே ஆர் 2 மீல் a டே நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. 1 மீல் a டே 2 மீல் a டே ஃபாலோ பண்ணும் பொழுது, அதாவது ஒரு நாளைக்கு 1 மீல், ஒரு நாளைக்கு 2 மீல் சாப்பிடுறவங்க அவங்க பாடி வெயிட் வந்து மசில்ஸ் தான் குறையும். வெயிட் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் திரும்ப அது பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஃப்ரீக்வென்ட் மீல் பிளான் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உங்களால பண்ண முடியும்னா தாராளமா பண்ணலாம். ஆனா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நாட் அட்வைசபிள் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாத்துக்குமே அது சூட்டபிள் ஆகுனா ஆகாது. யாருக்கெல்லாம் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கோ, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கோ, ஆர் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மெனுவை நீங்க சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபுட் பிளான் நீங்க ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்க ஃபுட் பிளான் பண்றதா ப்ரீ பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆவரேஜா பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கேலரி இருந்து 1500 கேலரி போதுமானதா இருக்கும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ ஒரு பிளேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா, இங்க போட்டிருக்க பிக்சர் பாருங்க உங்களுக்கு தெரியும். ஒரு பிளேட்ல அதிகமான அளவு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அதிகமா இருக்கணும். அதிகமான அளவு நார்ச்சத்து ஃபுல்லா இருக்கணும். ஸோ எனி வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி ஷுட் பி தேர். அதுக்கப்புறம் ஒரு குவார்டர் போர்ஷன் வந்து புரோட்டீன் ஆகும். ஒரு குவார்டர் போர்ஷன் வந்து கார்ப்ஸ் ஆகும். மாவுச்சத்து லைக் எக்ஸாம்பிள் ரைஸ், பிரெட், பாஸ்தா ஆர் திணைகள், பருப்பு வகைகள் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பிளேட். நீங்க அந்த பிளேட்ல ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ சாலட் ஆர் குக்ட் வெஜிடபிள்ஸ் ஆர் சப்ஜி ஏதாவது நீங்க எடுத்துக்கங்க. அது கூட ஃபர்ஸ்ட் நீங்க புரோட்டீன் சாப்பிடுங்க. ஃபிஷ் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம், எக்கு சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா பருப்பு வகைகள் லென்டில், சன்னா, மூங் ஏதாவது பருப்பு வகைகள், பயிர் வகைகள், ஸ்ப்ரோட்ஸ் நீங்க தாராளமா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதுக்கு மீறி பசிக்குது இல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கார்போ எடுத்துக்கலாம். இதுதான் வெயிட் லாஸ் பண்றதுக்கான அடித்தளம், பேஸ் ஆஃப் யுவர் பிளேட்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் எப்படி நம்ம ஃபாலோ பண்றோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனால இவ்வளவு நேரம் நீங்க நியூட்ரியன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து அந்த கேலரி எப்படி, என்னோட பிஎம்னா என்ன, பிஎம்ஆர்னா என்ன, ஸோ அதை எப்படி நான் கால்குலேட் பண்ணணும், என்னோட பாடிக்கு எவ்வளோ கேலரிங்கிறது தெரிஞ்சுட்டீங்க. அப்புறம் என்னோட பிளேட் எப்படி ஃபில் பண்ண தெரிஞ்சுட்டீங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். போர்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு பெரிய பிளேட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, சின்ன பிளேட் ப்ரிஃபர் பண்ணுங்க. 2வது முடிஞ்ச அளவுக்கு பேக்ட் ஐட்டம் வந்து தவிர்த்துருங்க. ஸோ நேச்சுரல் ஃபுட் ஆர் நீங்களே வீட்டில் சமைச்ச ஃபுட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னாடியே உங்க பிளான் பண்ணி உங்க ஃபுட்டை நீங்க பிளான் பண்ணிருங்க. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒர்க்கிங் பேஸ் ஆயிட்டோம். ஈவன் உமன்ஸ் முதற்கொண்டு. ஸோ ஃபேமிலில பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒர்க் பண்றதுனால, ஸோ வாரத்துல ஒரு நாள் லீவ் கிடைக்கும் பொழுது உங்களோட ஃபுட்டை நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை முன்னாடியே பிளான் பண்ணி உங்களுடைய காய்கறிகளை வாங்கி ஸ்டோர் பண்ணி ஈஸியா இருக்கும். அதே மாதிரி மீட் வேணாலும் மீட் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரீ பிளான் பண்ணும்பொழுது ஆல்ரெடி உங்க ஷெட்யூல் அது வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதைத்தான் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஃபாலோ பண்றாங்க. ஸோ சைக்கிளிக் மெனு சொல்லுவாங்க. இந்த வாரம் ஃபுல்லா இந்த மெனு, அடுத்த வாரம் ஃபுல்லா இந்த மெனு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீ ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு பெருசா அளவுல வேலை திங்க் பண்ணக்கூடிய என்ன சாப்பிடுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. ஸோ ஆல்ரெடி பிளான் பண்ண ஃபுட்டை நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு வந்து எப்பயுமே புரோட்டீன் ஃபைபர் பேஸ்ல நீங்க எடுத்துக்கணும். ஓகே. அண்ட் எப்பயுமே உங்க கையை வச்சு நீங்க வந்து எப்பயுமே உங்களுடைய கால்குலேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க புரோட்டீன் சாப்பிட்றீங்கன்னா உங்களோட பாம் சைஸுக்கு நீங்க புரோட்டீன் எடுத்துக்கலாம். உங்களோட கையளவு எவ்வளவோ அதான் பாம் சைஸ். ஒரு 150 கிராம் வந்து 180 கிராம் அளவுக்கு நீங்க சிக்கன் சாப்பிடலாம், இல்லைன்னா ஃபிஷ் சாப்பிடலாம், ஆர் சன்னா 120 கிராம் நீங்க தாராளமா சாப்பிடலாம். பருப்பு வகைகளை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைஸ், திணைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கைப்பிடின்னு சொல்லுவோம். சரிங்களா? கை அளவு வேற, கைப்பிடி வேற. ஒரு கைப்பிடி அளவு எடுத்தீங்கன்னா 30 கிராம் உங்களுக்கு வரும். அதான் ஒரு சர்வீங் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அளவு நீங்க சாப்பிடலாம் ஒரு வேளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பொறுத்தளவு ஒரு பிஸ் திரும்பவும். ஸோ ஒரு வேளைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்க எடுத்துக்கணும். சரிங்களா? அதே ஃபேட் சாப்பிட்றீங்கன்னா ஒரு தம்ப் சுகர் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும் ஒரு தம்ப் அளவு நீங்க எடுக்கணும். சரிங்களா? ஒரு டீஸ்பூன் சொல்லுவாங்க. அது பேர் டேபிள் ஸ்பூன் அளவு வரும் உங்களுக்கு. 15 கிராம்ஸ் உங்களுக்கு வரும். அதே ஒரு பிஸ்ட் அப்படின்னா 30 கிராம் உங்களுக்கு வரும். கணக்கு வரும். சரிங்களா? ஸோ உங்க கையை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல அப்படின்னா நல்ல மெத்தட் உங்க வெயிட் லாஸ் பண்றீங்க, ஒரு ஜர்னியா நீங்க கரெக்டா ப்ராப்பர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபுட் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க வீட்ல எல்லாருமே. இது வந்து லாங் டர்ம் இல்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் யூஸ் பண்ணும்போது, அடுத்து நீங்க சாப்பிடும்பொழுது உங்களுக்கு மைண்ட் ஈஸியா சொல்லிடும். இந்த ஃபுட் இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெஷர்மென்ட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ஒரு வெயிட் ஸ்கேல் வாங்கி வச்சுட்டு, ஃபுட் ஸ்கேல் வாங்கி வச்சுட்டு நீங்க மெஷர் பண்ணி சாப்பிடும் பொழுது உங்க அளவு கரெக்டா இருக்கும். அப்போ உங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்டஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து சாப்பிடும் பொழுது எக்காரணத்து கொண்டும் டிவி, மொபைல் ஃபோன், ரீடிங் புக்ஸ் எல்லாம் பார்க்காதீங்க. அதே மாதிரி சாப்பிட்றது ரொம்ப ஸ்லோவா சாப்பிடணும். எக்காரணம் வந்து ஃபாஸ்டா சாப்பிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 20 நிமிஷமாவது நீங்க எடுத்து சாப்பிடுங்க. ஸோ நல்லா மென்னு சாப்பிடும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம சாப்பிட அளவும் குறையும். 2வது
அப்படின்னு ஒரு பர்ப் சத்தம் வரும். இந்த பர்ப் அப்படிங்கிறனா ஒரு ஏப்பம் சொல்லுவோம்ல, அந்த ஏப்பம் வந்துனாலே அதை நோட் பண்ணினாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டிவி பார்த்து சாப்பிடனால அந்த ஏப்பம் வர நமக்கு தெரியாது ஆக்சுவலா. ஸோ அது வந்து நீங்க சாப்பாடை பார்த்து விரும்பி அனுபவிச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நீங்க உணர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த பர்ப் சென்ஸ் உங்களுக்கு வரும். அப்படிங்கும்போது இது சாப்பிட உங்களுக்கு போதும்னு அர்த்தம். அதுக்கு மேற்கொண்டு அதிகபட்சம் 1 வாய் 2 வாய் சாப்பிடலாம். அதுக்கு மேற்கொண்டு ஃபுல்லா சாப்பிடாதீங்க. இது முக்கியமான கண்ட்ரோல் விஷயம். சரிங்களா? முக்கியமான விஷயங்கள் டயட்ரி கைட்லைன்ஸ். எப்பயுமே உங்க ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் அத சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கங்க. லஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸா இருக்கணும் அதுவுமே. ஸோ கொஞ்சமா கார்போஹைட்ரேட், கொஞ்சம் ஹை அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும். சூப் எடுத்துக்கலாம் நீங்க தாராளமா. டின்னர்ல முடிஞ்ச அளவுக்கு லைட் மீல் பிரிஃபர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சூஸி ஃபுட் ஐட்டம் நைட் நேரம் அதிகமா சாப்பிடாதீங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நைட் நேரம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஒரு சூப் மாரியாவோ, ஒரு சிக்கன் மாரியாவோ, ஃபிஷ் மாரி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்தளவுக்கு கார்ப்ஸ், புரோட்டீன் இருக்கணும். லஞ்ச் பொறுத்தளவுக்கு கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபேட் இருக்கணும். டின்னர பொறுத்தளவுக்கு புரோட்டீன் அண்ட் ஃபேட் மட்டும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. கார்ப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்க ஃபுட் டயட் வந்து வெரைட்டியா இருக்கணும். ஸோ கலர்ஃபுல்லா எப்பயுமே சூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வெஜிடபிள்ஸ் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க டயட்ல முடிஞ்ச அளவுக்கு எடிபிள் ஆயில் எடுத்துக்கலாம். பட் கம்மியான அளவு எடுத்துக்கங்க. அதிகமா சாப்பிடாதீங்க. உப்போட அளவு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்றீங்களோ, அளவுக்கு ரொம்ப நல்லது. அட் சேம் டைம் என்ன ஃபுட் சாப்பிட்டாலும் கிளீன் அண்ட் ஈட். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கைய சுத்தம் பண்ணிட்டு, சம்மணம் போட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லது தான். உங்களால சம்மணம் போட்டு சாப்பிட முடிஞ்சாலும், உங்களுடைய டைஜெஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு டெக்னிக் ஆஸ் வெல். அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டம், சுகர், ஃபேட்டி ஐட்டம், அப்புறம் வந்து ரொம்ப டீ ஃப்ரை ஐட்டம்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. யாராவது உங்க வீட்ல வயசானவங்களா இருப்பாங்க. அவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வென்ட் மீல் பிளான் குடுத்து பாருங்களேன். நல்லா ஹெல்த்தியா இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. கிரீன் ஸ்பீசஸ். கீரை வகைகள், அப்புறம் வந்து கேப்சிகம், பெல் பெப்ஸ் அந்த மாரிலாம் கொஞ்சம் அதிகமா குடுக்கும் பொழுது, அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாவே பெருகும். அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ சியூவபிள் ஃபுட் அவங்களுக்கு குடுங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஸோ அவங்க ஹெல்த்தி நல்லா இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன சாப்பிடுறோமோ, எனர்ஜி ஈக்குவல் டூ எனர்ஜி அவுட்புட். இன் ஈக்குவல் டூ அவுட். அதாவது எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ, அந்த தண்ணி அளவு வெளியேறணும். அப்ப பாடி பேலன்ஸா இருக்கும். ஸோ எனர்ஜி எப்பயும் பேலன்ஸா இருந்தா மட்டும் தான் நம்ம வெயிட்ட மெயின்டெயின் பண்ண முடியும். அதுவே வந்து நீங்க வெயிட்ட குறைக்கிறதா இருந்தா, உங்களுடைய இன்புட் கம்மியாவும், அவுட்புட் அதிகமா இருக்கணும். ஃபுட்ட பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பூன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சின்ன ஸ்பூன் அப்படின்னா 5 ஒரு டீஸ்பூன் சொல்லுவோம். டீஸ்பூன்னா 5 எம்எல் கணக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன்னா 15 எம்எல் கணக்கு. அதே மாரி ஒரு கட்டோரி 6 கொப்புன்னு சொன்னோம் அப்படின்னா 200 கிராம் கணக்கு. சரிங்களா? இந்த போர்ஷன் எப்பயுமே வந்து வீட்ல வச்சுக்கங்க. ஸோ நம்ம சாப்பிடும்பொழுது அளவா சாப்பிடுறது முக்கியம். ஜென்ரலா நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு 100 கிராம் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்பூன்ல சொல்றதா இருந்துச்சு அப்படின்னா, 6 டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் கணக்கு. ஓகே. ஸோ இந்த கணக்கு சாப்பிடும் பொழுது, உங்களுக்கு வெயிட் ஆனது நல்லா ஆரோக்கியமா குறையும். அதே மாரி நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. சாப்பாடு கம்மியா சாப்பிடும்போதுமே நல்லா இருக்கும். நீங்க சில ஹாஸ்பிட்டல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பாடு சொல்லுவாங்க. டயபெட்டிக்கா இருக்காங்களா? சப்போஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சாப்பாட வந்து கூச்சு குடுப்பாங்க. குண்டி ஒரு சின்ன ஒரு கப்ல வச்சு தருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் அரிசி தான் இருக்கும். அந்த சாப்பாடோட சேர்த்து அவங்க தரக்கூடிய அதிகமான காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டல் இருக்கும். ஒரு கீரையோ, ஒரு பருப்போ இருக்கும். ஆ அதாவது புரோட்டீன் கண்டிப்பா இருக்கும். ஒரு சாம்பார், ரசம், ஒரு மோர் இருக்கும். அப்ப அது சாப்பிட்டா நம்ம வயிறு ஃபுல் ஆயிடும். இப்ப சாப்பாடு அளவு அதிகமா தேவைப்படாது. ஸோ சாப்பாடு அளவு கம்மி பண்ணி, காய்கறி, பருப்பு அதிகமா எடுக்கும் பொழுது, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயங்கள். எப்பவுமே சாப்பிடும்போது உட்கார்ந்து சாப்பிடுங்க. உட்கார்ந்து தண்ணி குடிங்க. ரொம்ப முக்கியம். எப்பயுமே உங்க உங்க தண்ணி குடிக்கும்பொழுது, உங்களுடைய உதட்டுல வந்து டச் பண்ணி அத குடிச்சு, மெதுவா குடிங்க. சிப்ப சிப்பா குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு கல்ப்பா குடிக்கக்கூடாது. அண்ணாந்துட்டு நெறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நல்லது கிடையாது. அதே மாரி ஒரே டைம்ல ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து அதிகபட்சம் 1/2 லிட்டர் தண்ணி மட்டும் குடிங்க. ரொம்ப அதிகமா தண்ணி குடிக்காதீங்க. சூ எவ்ரி பிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸ்லோவா சாப்பிடுங்க. மெதுவா மென்னு சாப்பிடுங்க. எப்பயுமே ஒரு வாய் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க வாய மூடி மென்னு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது நல்லா கூலா கரைஞ்சு டைஜெஸ்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது உள்ள போனதுக்கப்புறம் அடுத்த ஃபுட் எடுத்து வைங்க. ஏன்னா சாப்பிடும்போதே அடுத்து ஓப்பன் பண்ணும்போது, நம்ம வாய் வந்து ஏர் உள்ள போறனால, அந்த சாப்பாட முழுங்கிருவோம். அதனால மென்னு சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது எடுத்து நீங்க சாப்பிடணும். டைம் எடுத்து சாப்பிடணும். ஈட் இன் சைலன்ஸ். சாப்பிடும்போது புக் படிக்கிறது, டிவி பார்க்கறது, பேசுறத கூட தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ டேபிள் மேனர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிகமா சாப்பிடாதீங்க, கம்மியா சாப்பிடாதீங்க. உங்க ஃபுட் எப்பவுமே பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. சாப்பிட்ட உடனே தூங்கவே கூடாது, படுக்கவே கூடாது. முக்கியமான விஷயம். பெரியவங்களா இருக்கிறவங்க மினிமம் ஒரு 3 மணி நேரமாவது கேப் குடுங்க. உங்களுடைய டின்னர் அதிகபட்சம் 9 மணிக்கெல்லாம் முடிச்சிருங்க. 8 மணிக்கு முடிக்கிறது ரொம்ப சிறந்தது. அதிகபட்சம் 9 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தூங்க போகலாம். ஸோ எப்பயுமே அது முக்கியம் வச்சுக்கங்க. குழந்தைகள பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் ஆவது கேப் கண்டிப்பா இருக்கணும்.
அதே மாதிரி தூக்கம் கண்டிப்பா ஒரு 7-8 மணி நேரம் கண்டிப்பா தூக்கம் இருக்கணும். உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் இம்ப்ரூவ் பண்ணீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸா நடக்க மாதிரி பார்த்துக்கங்க. ஏஜ் ஃபேக்டர் எஃபெக்ட் தகுந்து நீங்க மாறும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்க 10 நிமிஷம் நடந்தா கூட அதுவுமே உங்க கேலரி பர்ன் பண்ணும். ஸோ உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 80% உணவு சரியா இருக்கும் பொழுது 20% உங்களோட உடற்பயிற்சி சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெயிட் ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியும். உங்களால ஒரு 10 நிமிஷம் நடந்தாலும் இன்னைக்கு இந்த ஒரு வாரம் நீங்க 10 நிமிஷம் நடங்க. அடுத்த வாரம் உங்க பாடி உங்களை புஷ் பண்ணும். 20 நிமிஷம் நடங்க. அதுக்கப்புறம் 30 நிமிஷம் நடங்க. நடக்கும் பொழுது உங்க பாடி சேஞ்ச் நடக்கும். இது போக என்னால ஆக்டிவேட் பண்ண முடியும்ப்பா, நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன்ப்பா, என்னால எக்சர்சைஸ் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங், ஸ்டேர்கேஜஸ் பண்ணலாம். இல்ல என்னால வெளிய போ முடியல, வெயில் அதிகமா இருக்கு, நான் வீட்ல எக்சர்சைஸ் பண்றதா இருக்கு அப்படின்னா தாராளமா இந்த யூடியூப்ல நிறைய இருக்கு. ஹிட் ட்ரெய்னிங், HIIT ட்ரெய்னிங் சொல்லுவாங்க. இல்லன்னா 20 மைல்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்லயே ஒரு 20 நிமிஷம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களால மினிமம் 200 கேலரி தாராளமா குறைக்க முடியும். ஸோ ஆன் த ஸ்பாட்லயே இந்த இடத்துலயே நின்று உங்களுக்கு எல்லா விதமான எக்சர்சைஸ் நீங்க பண்ணக்கூடியதும் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னாலும் தாராளமா டான்ஸ் ஆடுங்க. அதுவுமே உங்க பாடி பேலன்ஸ் பண்ணும். எப்பயுமே ஒரு விஷயம் நீங்க பண்றீங்கன்னா சந்தோஷமா பண்ணுங்க. ஹாப்பினஸ் ஆல்வேஸ் ஸ்மைல் அண்ட் ஹாப்பினஸ் ஆல்வேஸ் மேக் பிக் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப். சரிங்களா? பி ஸ்ட்ராங், பி ஸ்மைல் அண்ட் பி ஹெல்தி. ஸோ ஹெல்த்தி ஹேபிட் அப்படின்னு சொல்றது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எப்பயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. 5-6 வேளை சாப்பிடுங்க. சுகரை கட் கட் பண்ணுங்க. எப்பயுமே தனியா இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சோசியல் ஆக்டிவிட்டியா இருங்க நீங்க. ஸோ நண்பரோடையும் உடனோடையும் கலந்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தனிமை மனிதனை பல விதங்களை மாற்றும். அதனால வெயிட்டும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தனிமையை தவிர்த்துருங்க. இப்ப நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா சிங்கிள் மதரா இருக்கிறாங்க. ஸோ இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது யுஏல இருக்கிறவங்களுக்கு முக்கியமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் ஸ்ட்ரெஸ் பேஸ்ட். ஏன்னா அதிகமான அளவு ஸ்ட்ரெஸ்ஸால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாகும். ஏன்னா நெறைய பேர் வேலை பளுனாலும் சரி, குடும்ப சூழ்நிலையாலும் சரி, நெறைய பேர் ஒர்க் பண்றனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள எப்பயுமே ஆக்டிவாவும், மத்தவங்களோட தொடர்புலயும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவாய்ட் ஆல்கஹால் ஸ்மோக்கிங். உங்களால கம்ப்ளீட்டா தவிர்க்க முடியாட்டியும் அளவு கம்மி பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பியர் எடுக்காதீங்க. ஆ பியர் பில்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்கஹால் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு உங்களுடைய எதையாவது புதுசா கத்துக்கிட்டே இருங்க. ஸோ லைஃப் ஆல்வேஸ் கீப் லேர்னிங் அண்ட் ஷேரிங். சரிங்களா? ஸோ நம்ம கத்துக்கிறத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் பிராக்டிஸ் யோகா அண்ட் மெடிடேஷன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மெடிடேஷன், பிராணாயாமான்னு சொல்லுவோம். மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலைல எழுந்தோனே ஒரு 10 நிமிஷமாவது பிரீத் இன் அண்ட் அவுட். அதாவது ஒரு பிரீத் ஒரு 6 இன்ஹேல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 4 to 7 ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 8 to 10 எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இது ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது. எல்லாரும் காலையில பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். காலைல எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம், தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம். ஸோ பிராணாயாமா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் பிரீத்திங். இது யாருக்கெல்லாம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, யாரெல்லாம் வெயிட் குறைக்க நினைக்கிறீங்க, யாருக்கெல்லாம் மூச்சு ப்ராப்ளம் இருக்கு, யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ எல்லாமே நீங்க பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களும் ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டிய விஷயங்கள். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மாற்றும்போது உங்க லைஃப்ல பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியும். அப்புறம் மேனேஜ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு நீங்க மேனேஜ் பண்றீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆரோக்கியத்துக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்க எவ்வளோ கம்மி பண்றீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நம்ம கிட்னிக்கு ஓவர்லோட் கொடுக்குறோம். அப்படி ஓவர்லோட் கொடுக்கும் பொழுது நம்ம உடம்புல கார்டிசோல் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது நம்ம உடம்புல சுகர் அதிகமாகும். அப்படி ஆகும் பொழுது நம்ம வெயிட் அதிகமாயிட்டே போகும். இதனால அதிகமாக சாப்பிட நிறைய பேர் என்ன பண்ணா எமோஷனல் ஈட்டிங் ஆளாக்கப்படுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்க பாருங்க. அதுக்கப்புறம் குட் எனஃப் ஸ்லீப். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல் 4 விஷயங்கள் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்கன்னா 5வது விஷயம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். 4 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய தூக்கம். தூக்கம் நல்லா இருக்கணும். 2வது உங்களுடைய வாட்டர் இன்டேக். உங்க பாடிக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும்? நான் சொல்லியிருக்கேன். 1 கிலோ வெயிட் இருக்கவங்க 33 ml தண்ணி குடிக்கணும் நீங்க. 3வது டயட். ஃபுட் ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஹெல்த்தி ஹேபிட்ஸ் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே. 4வது எக்சர்சைஸ். ஃபர்ஸ்ட் இந்த 3 நீங்க கரெக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 4வது எக்சர்சைஸ் பண்ணா போதும். 5வது பிரீத்திங். இது பண்ணும்பொழுது 6வது உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நீங்க எக்சர்சைஸ் நீங்க கத்துக்குங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நீங்க தாராளமா. ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக குடுத்துருக்கேன் இது ஆக்சுவலா. ஸோ நம்ம என்ன எக்சர்சைஸ் பண்ணும்போது எவ்வளோ கேலரி பர்ன் பண்றோம்? நீங்க வீட்ல கிளீன் பண்றீங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நெறைய ஆண்களுமே பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட்ஸ்ல அவங்க ரூம கிளீன் பண்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நெறைய ஆண்களுமே எல்லாரும் இப்ப வீட்ல கிளீன் பண்ணாருக்கு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ நீங்க கிளீன் பண்ணா கூட உங்களுடைய கேலரி நீங்க பர்ன் பண்ண முடியும். இப்ப கிளீன் பண்ணீங்கன்னா 210 கேலரி நீங்க பர்ன் பண்றீங்க. கார்டன் பண்றீங்களா? 300 கேலரி நீங்க பர்ன் பண்றீங்க. டிவி பார்த்தா கூட கேலரி பர்ன் ஆகும். பட் அது ஸ்லோவா பர்ன் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆக்டிவ் பண்றது ரொம்ப நல்லது. ஒருத்தர் 15 கிலோமீட்டர் 1 ஹவர்ல கிராஸ் பண்றீங்க அப்படின்னா, சைக்கிளிங் பண்றீங்க அப்படின்னா, உங்களால 360 கேலரி பர்ன் பண்ண முடியும். நீங்க 1 மணி நேரத்துல நீங்க 12 கிலோமீட்டர் ஓடுறீங்க அப்படின்னா, உங்களால 750 கேலரி பர்ன் பண்ண முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு நபர் அவரோட வெயிட் 108 கிலோ இருந்துச்சு. 3 மாசத்துல அவர் 22, 25 கிலோ குறைச்சாரு.
இன்னைக்குமே அவர் ஒரு வெயிட்டை மெயின்டைன் பண்ணியிருக்காரு, 72 கிலோ வெயிட்ல மெயின்டைன் பண்றாரு. அவர் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் டெய்லியும் அவரு ஓடுறதுதான். அவர் எப்பயுமே அந்த ஓட்ட நிறுத்தவே இல்லை. அவரு டெய்லி 1 ஹவர் ஓடுறனால அவரோட ஆரோக்கியம் அதிகமா இருக்கு. அவரால என்ன சாப்பிட்டாலும் அவரோட கேலரி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஆக்டிவிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? அதே மாதிரி நீங்க விளையாடுறீங்களா, டேபிள் டென்னிஸ் விளையாடுறீங்கன்னா உங்களால 255 கேலரி பர்ன் பண்ண முடியும் 1 மணி நேரம் விளையாடுறதுக்கு. டான்சிங் பண்ணா கூட 372 கேலரி நீங்க பர்ன் பண்ணலாம் தாராளமா. பார்த்தீங்க அப்படின்னா தூங்கும்போது கூட நம்ம கேலரி பர்ன் பண்றோம். 57 கேலரி நம்ம பர்ன் பண்றோம். நீங்க சும்மா உட்கார்ந்திருந்தாலுமே கேலரி பர்ன் ஆகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆக்டிவிட்டி லெவல் உங்களுடைய கேலரி வந்து பர்ன் ஆகும். எவ்வளவுக்கெவ்வளவு உங்க கேலரி நீங்க பர்ன் பண்றீங்களோ அவ்வளவுக்கெவ்வளவு உங்க வெயிட் குறைக்க முடியும். ஆனா ஆரோக்கியமா குறைக்கிறதா இருந்தா இங்க உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். போர்ஷன் சைஸ் இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எந்த அளவுல சாப்பிடுறது? அப்படி தெரிஞ்சுக்கிற முக்கியமான ஒரு கேள்வி இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீரியல் சாப்பிடுறீங்க அப்படின்னா, ஏதாவது எந்த அரிசியா இருந்தாலும் சரி, பருப்பா இருந்தாலும் சரி, இல்ல திணைகள் இருந்தாலும் சரி, 30 கிராம் சொல்லுவோம். சரிங்களா? ஜென்ரலா 30, 30 கிராம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு 100 கேலரி கிடைக்கும். அதாவது அன்குக்டு ரைஸ், சமைக்காத அரிசி நீங்க 35 கிராம் எடுத்தீங்க அப்படின்னா, அதுல 100 கேலரி நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த 30 கிராம் அரிசி நீங்க குக் பண்ணீங்க அப்படின்னா, அது 3 மடங்கா நமக்கு மாறும் பொழுது, குக் பண்ண அரிசி நமக்கு 100 கிராம் கிடைக்கும். இதுதான் அளவு. சரிங்களா? அப்போ ஒரு மனிதர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு 1200 கேலரி இருக்கிறவர் வந்து நீங்க தாராளமா 100 கிராம் அரிசி சாப்பிடலாம். அதாவது 35 கிராம் ரா ரைஸ குக் பண்ணீங்கன்னா, நமக்கு 100 கிராம் குக் ரைஸ் கிடைக்கும். அப்ப நமக்கு எவ்வளவு கேலரி கிடைக்குது? 100 கேலரிஸ் கிடைக்கும். அதே ஒரு எக் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு மீடியம் எக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஒரு எக் சாப்பிடும்போது நமக்கு எவ்வளவு கேலரி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 85 கேலரி கிடைக்குது தாராளமா. 85 கேலரில நம்ம புரோட்டீன் அளவு அதிகமா இருக்கும். ஸோ புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 9, 8 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். 7லிருந்து 8 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. இது நீங்க சிக்கன் சாப்பிடுறீங்கன்னா நான் சொன்னேன் நானு, 50 கிராம் சிக்கன் சாப்பிடும்போது உங்களுக்கு 100 கேலரி கிடைக்குது. அதுல 9 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. இப்போ 100 கிராம் சிக்கன் சாப்பிடுறீங்கன்னா, அதுல ஆல்மோஸ்ட் 18லிருந்து 24 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து தாராளமா இருக்கும். ஸோ நீங்க புரோட்டீன் யூஸ் பண்ணலாம். இதுதான் அளவு. இத மறக்காம எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக குடுத்திருக்கிறது. இத தெரிஞ்சுட்டாலே உங்களுடைய கேலரி ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? எப்பவுமே வாரத்துல ஒரு 3 நாளாவது கீரை கண்டிப்பா எடுத்துக்கங்க. எந்த கீரைனாலும் சரி. முருங்கைக்கீரை, பாலக்கீரை, அரக்கீரை என்ன கீரைனாலும் சரி, உங்க உடம்புக்கு தகுந்த மாரி நீங்க தாராளமா எடுத்துக்கங்க. நம்ம ஊர்ல அதிகமான அளவு கீரை கிடைக்குது. அத தாராளமா யூஸ் பண்ணுங்க. டார்க் கிரீன் வெஜிடபிள்ஸ் எப்பவுமே ரொம்ப நல்லது. நீர்க்காய்ல சொல்லக்கூடிய பாவக்காய், புடலங்காய், சொரக்காய் யாருக்கெல்லாம் பிளட் பிரஷர் அதிகமா இருக்கு, யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கு, யாருக்கெல்லாம் நீர் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க. அவங்கலாம் இந்த நீர் காய்கள் அதிகமா சாப்பிடும் பொழுது, அவங்களோட நீரானது உடம்புல வத்தி நல்ல எனர்ஜி குடுக்கும். நல்ல மாற்றங்கள் குடுக்கும். வெயிட் லாஸ் பண்றதுக்குமே நீர் காய்கறி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ பொறுத்த அளவுக்கு மேங்கோ, பனானா, கிரேப்ஸ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. அக்கேஷனலா சாப்பிடலாம். டெய்லி சாப்பிடாதீங்க. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டார்ச்சி ஃப்ரூட் சொல்லுவோம் ஆக்சுவலா. நான் சுகர் ஃப்ரூட்ஸ் சொல்லுவோம். ஆ என்னன்னா பார்த்தீங்கன்னா, பெர்ரீஸ், செர்ரீஸ் இங்க கிடைக்கிறது. இந்தியால பார்த்தீங்கன்னா, பப்பாயா, வாட்டர்மெலன், கோவா, ஆ சீத்தாப்பழ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் இதெல்லாம் தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். சுகர முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிருங்க. 1 ஸ்பூன் சுகர் நீங்க சாப்பிடுறனால 1 டீஸ்பூன் சுகர் 5 கிராம் சொல்லியிருக்கேன். அது சாப்பிடுறனால உங்களுக்கு வந்து 20 கேலரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு கம்மி பண்ண நல்லது. அதே மாரி 1 டீஸ்பூன் நீங்க ஆயில் சாப்பிடும்போது 45 கேலரி உங்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? ஆ ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு. அ எப்படி வந்து கேலரி கால்குலேஷன் கேட்டிருந்தப்ப பிஎம்ஆர் கால்குலேட் பண்றதுக்கு சொல்லியிருந்தேன். உங்களுடைய வெயிட் இன்டூ 20 உங்களுடைய வெயிட் இன்டு 20 போட்டீங்கன்னா வெயிட் லாஸ்க்கானது. அதே நீங்க வெயிட்ட மெயின்டெயின் பண்ண நினைக்கிறவங்க 28 சொன்னேன் நானு. வெயிட்ட குறைக்கிறவங்களுக்கு 20 போட்டா போதும். இது அப்ராக்ஸிமேட் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க தாராளமா. ஓகே. சம் ஃபுட் ஃபார் நியூட்ரி ரிச் ஃபுட்ஸ். அதாவது நான் சொன்னதுதான். இப்ப 100 கிராம் நீங்க ரைஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 340 கேலரி கிடைக்கும். நட்ஸ் சாப்பிடுறீங்கன்னா 600 கேலரி கிடைக்கும். இதுவே நீங்க 100 கிராம் ஆயில் சாப்பிடுறீங்க, பட்டர் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு 900 கேலரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ பேலோடேட் பண்றவங்க, கீலோடேட் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியம் உதவும் இது. ஸோ நீங்க 100 கிராம் ஃபேட் சாப்பிட்டா உங்களுக்கு 900 கிராம் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். அது ஃபுல்னஸ் கிடைக்கும். பட் ஹெல்த்தி கிடையாது. ஓகே. புரோட்டீன் சாப்பிட நினைக்கிறவங்களுக்கு 100 கிராம் புரோட்டீன் சாப்பிடுறீங்களா? பல்சஸ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 22 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். பட் அதுல கார்ப்ஸும் சேர்ந்து வரும். ஸோ எப்பவுமே வெஜிடேரியனா இருக்கிறவங்க, அவங்க பல்ஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனம் முக்கியம். குக்டு பல்சஸ் 120 கிராம் நீங்க தாராளமா சாப்பிடலாம். சரிங்களா? சிக்கன் சாப்பிடுறீங்க, மீட் சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுடைய புரோட்டீன் வந்து 22 கிராம் நீங்க புரோட்டீன் சாப்பிடலாம் தாராளமா. 100 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. உங்களுக்கு உதவும். ஸோ நீங்க சாப்பிடுற ஃபுட்ல எவ்வளவு கேலரி எனக்கு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்ப ஈஸியா உங்களுடைய நீங்க ஆல்ரெடி பேசின மெட்டபாலிக் ரேட் உங்க உடம்புக்கு எவ்வளவு கேலரி கால்குலேட் பண்ணிட்டீங்க. அப்ப எந்த ஃபுட்ல எவ்வளவு கேலரி தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அப்ப ஈஸியா உங்களால உங்களுக்கு தேவையான பாடி சார்ட்ட நீங்க ஈஸியா நீங்களே கிரியேட் பண்ண முடியும். ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் த நியூட்ரிஷனிஸ்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு மெசேஜ் என்ன அப்படின்னா
நம்ம பாடிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம பாடிக்கு எவ்வளவு தேவையான ஆற்றல் தேவையோ அதை நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஆல்வேஸ் சேலஞ்ச் யுவர் பாடி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெத்தர்ஜியா இருப்போம். ஸோ இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அப்படின்னா அது விடாமுயற்சியா இருக்கணும். அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும். ஆல்வேஸ் மூவ் யுவர் பாடி. ஸோ கீப் ஆன் ஆக்டிவ் இன் யுவர் பாடி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் திங் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லவ் யுவர் பாடி. எப்பவுமே நம்ம உடம்பை நேசிக்க கத்துக்கணும். அப்பதான் அடுத்து நம்ம நேசிப்போம். ஸோ நம்ம நேசிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஹோப் இந்த வீடியோனால எல்லாரும் நல்லா பயனடைஞ்சு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஒரு நியூட்ரிஷனை மாதிரி நினைக்கிறேன். நான் ஒரு டீட்டெயில்டு உங்களுக்கு டீட்டெயில் நான் கொடுத்துட்டேன். நீங்களே எல்லாமே கால்குலேட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஒருத்தர் கேட்டிருக்காரு ஹவு டு இன்க்ரீஸ் மெட்டபாலிசம். மெட்டபாலிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது சாப்பாடு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய தூக்கம். மெட்டபாலிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். ஆரோக்கியமான உணவு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கும் பொழுது நம்முடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்டிவிட்டியுமே நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்று மட்டும் கிடையாது, பல விதங்கள் இருக்கு. உங்களுடைய தூக்கம், உங்களுடைய வாட்டர் இன்டேக், உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல்ஸ், உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். 0 கேலரி அண்ட் 90 கேலரி ஃபுட் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 கேலரி ஃபுட்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் ஃப்ரீ எல்லாமே 0 கேலரி சொல்லுவோம் நம்ம. அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அது எல்லாமே வந்து 0 கேலரிஸ் இல்ல 0 கேலரி ஃபுட்டுங்கிறது வந்துட்டு ஸ்வீட் மட்டும் நம்ம சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலா. மற்றபடி வேற 0 கேலரி ஃபுட்டுங்கிறது எதுவுமே கிடையாது. 90 கேலரி ஃபுட் இருக்கு. அதை நம்ம வந்து பெருசா நீங்க எடுக்கணும் அவசியம் இல்லை. அது வேண்டாம். எக்ஸ்பிளைன் அபவுட் த வேஸ்ட் ஹிப் ரேஷியோ கேட்டிருக்காங்க. வேஸ்ட் ஹிப் ரேஷியோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, உங்களுடைய இடுப்பு அளவுன்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நேவல் பார்ட்டுக்கு மேலே, உங்களுடைய நேவல் தொப்புளுக்கு மேலே 1 இன்ச்சுக்கு மேலே உங்களோட டேப் வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்டாக வச்சுக்கணும். அதை வச்சுட்டு சுற்றி எடுங்க. நீங்கள் இது யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா கரெக்டான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய இடுப்பளவு மேலே எடுத்துட்டு உங்களுடைய ஹிப் எடுக்கும் பொழுது உங்களுடைய தொடைப்பகுதிக்கு மேல் தொடைப்பகுதியும் உங்களுடைய பட்டோடைய சென்டர் பார்ட்டையும் வச்சுட்டு உங்கள் தொடையோட செயல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் வேஸ்ட் அண்ட் ஹிப் ரேஷியோ. அதை நீங்க எப்போனா வேஸ்ட் பை ஹிப் போட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ பொறுத்து உங்களுக்கு நீங்க ஒபிசிட்டியா இருக்கீங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபேட் அதிகமாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, பேசல் மெட்டபாலிக் ரேட் எது நார்மல் சொல்லி கேட்டிருக்காங்க. பேசல் மெட்டபாலிக் ரேட் ஏஜ் டு பாடி டு வேரி ஆகும். அதை நீங்க வந்து ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை நீங்க. ஸோ நீங்க இப்போ இருக்க கரண்ட் ரேட்டுக்கு உங்களோட ஆக்டிவ் தகுந்த மாதிரி நீங்க பேசல் மெட்டபாலிக் ரேட் போட்டீங்கன்னா அதுதான் உங்களோடது. எல்லா பாடிக்கும் பேசல் மெட்டபாலிக் ரேட் ஒரே மாதிரி இருக்குங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்துட்டு பாடி டு பாடி வேரி. பெண்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே 1200 1400 தான் இருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமாவே. ஆண்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 1700 1800 வரைக்கும் போற வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மாறும். ஸோ பாடி டு பாடி வேரி. அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ இருக்க உங்களுடைய ஏஜ், உங்க ஹைட், உங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளவு வருதோ அதான் உங்களுடைய பேசல் மெட்டபாலிக் ரேட். சரிங்களா? ஸோ நீங்க 1200 1300 மேல நீங்க ஃபீமேல் இருக்கீங்க அப்படின்னா 1300 1400 மேல இருந்துச்சு அப்படின்னா யூ ஆர் வெரி ஆக்டிவ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா பேசல் மெட்டபாலிக் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது உங்களுடைய ஃபிட்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எப்பெல்லாம் உங்களுடைய மசில்ஸ் கூடி உங்க ஃபிட்னஸ் அதிகமா இருக்கோ அப்ப எல்லாமே நீங்க உங்களோட பேசல் மெட்டபாலிக் ரேட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒய் ஹார்ட் பல்பிட்டேஷன் ஆஃப்டர் ஈட்டிங் ஃபுட் கேட்டிருக்காரு. சாப்பிட்றதுனால பால்பிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது கிடையாது. ஸோ சாப்பாடு இருக்கக்கூடிய கண்டென்ட்னால இருக்கலாம். சப்போஸ் சில நேரங்கள் நீங்கள் ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது உங்களோட உடம்புக்கு ஒத்துழைக்காத சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபுட்டுக்கும் பால்பிட்டேஷன் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் செக் வித் டாக்டர். அது எனக்கு கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணால் மட்டும் தான் தெரியும். சப்போஸ் உங்கள் பிளட் ப்ரெஷர் இருந்தாலுமே வந்து அது இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. இல்லை ஃபுட்டில் வந்து ஏதாவது கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனாலே உங்களுக்கு பால்பிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அசிடிட்டி அதிகமானாலுமே உங்களுக்கு பால்பிட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய நியூட்ரிஷன் வேல்யூ கரெக்டாக இருக்கா தெரிஞ்சுக்க ஏதாவது டெஸ்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதான் சொன்னேன் நான். நீங்கள் இன்பாடி டெஸ்ட் சொல்லுவாங்க, அது நியூட்ரிஷன் வேல்யூ கிடையாது. நீங்கள் சொன்னது கால்குலேட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய பிஎம்ஆரும் உங்களுடைய ஆக்டிவிட்டி லெவல் கால்குலேட் பண்ணும் பொழுது நீங்கள் உங்களுடைய லெவல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது போக உங்கள் பக்கத்தில் யாராவது சென்டரில் நிறைய ஜிம்மில் இப்போ கிளினிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்பாடி டெஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதை செக் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ஃபிட்னஸ் உங்களுக்கு காமிக்கும். அதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடலாம். அதே மாதிரி உங்களோட பயாலஜிக்கல் ஏஜ் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ஏஜும் உங்களோட பயாலஜிக்கல் ஏஜும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்டாக பர்ஃபெக்டாக அர்த்தம். அது மாறும்பொழுது நீங்கள்
இன்ஆக்டிவா இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களோட ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களோட பயாலஜிக்கல் ஏஜும் ஈஸியா இருக்கும். அதாவது பயாலஜிக்கல் ஏஜ் என்ன அப்படின்னா, உங்க பாடி லெவல்ல வந்து ஃபேட் கரெக்டா இருந்து உங்க மசில்ஸ் கரெக்டா இருக்கும் பொழுது, இப்போ உங்க ஏஜ் 40 இருக்குன்னா உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் 40 இருந்துச்சு அப்படின்னா நீங்க கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அது ஏஜ் அதிகமா காமிக்கும் பொழுது நீங்க வந்து கண்டிப்பா வெயிட் குறைக்கணும்னு அர்த்தம். எஸ், வாட்டர் இன்டேக் டிஃப்ரெண்ட் டிபெண்டிங் ஆன் தி ஏஜ். கண்டிப்பா மாறும். உங்களுடைய ஏஜ் இல்ல, வெயிட் பொறுத்து மாறும். ஏஜ் பொறுத்து மாறாது, வெயிட் பொறுத்து மாறும். பட் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. யாருக்காவது டிசீஸ் இருக்கு அப்படின்னா, சப்போஸ் கிட்னி டிசீஸ் இருக்கு, இல்ல இன்ஃப்ளமேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து தண்ணியோட அளவை மாத்தணும். சரிங்களா? ஏஜை பொறுத்து கிடையாது, வெயிட்டை பொறுத்து தான். ஆனா டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து வாட்டர் இன்டேக் மாறுபடும். சரிங்களா? ஸ்லோ மெட்டபாலிசம்ங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்க்ரீஸ் மெட்டபாலிசம் பண்றதுக்கு பல விதமான காரணங்கள் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதான் நான் சொன்ன மாதிரி உங்களோட தூக்கம் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. 2வது வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணுங்க. 3வது உங்களுடைய ஆக்டிவ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். 4வது உங்களோட ஃபுட்டோட ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுங்க. ஃபுட்டை வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டா சூஸ் பண்ணுங்க. இது வந்து இதெல்லாம் ஒரே நாள் உங்களுக்கு மாறுறது கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட அட்லீஸ்ட் ஒரு 1 மாசம்லேருந்து நீங்க 3 மாசம் ஃபாலோ பண்ணும்போது, எனி ஹேபிட் ஷுட் பி ஃபாலோ அட்லீஸ்ட் 21 டேஸ் அண்ட் ஃபாலோ அட்லீஸ்ட் ஃபார் 71 டேஸ் சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலா. ஸோ ஒரு விஷயத்தை நீங்க 21 நாள் ஃபாலோ பண்ணி அது 71 நாள் பிராக்டிஸ் பண்ணும்பொழுது அது கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 3 மாசத்துல நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஒன் ரெகுலர் ஃபுட் ஃபார் அல்சர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்சருக்கு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்ல போனோம் அப்படின்னா தயிர் ரொம்ப நல்லது. நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம், நீர், வாட்டர் அன்டேக் அதிகம் பண்ணுங்க. 3வது கோகனட் மில்க் ஆட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அல்சருக்கு. ஸோ எவ்ரிடே மார்னிங்ல கோகனட் மில்க் குடிக்கும்போது நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அவல் போட்டு சாப்பிடுங்க தாராளமா. யோகா சேர்த்துக்கிறது இல்லைன்னா தயிர் சேர்த்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட ஃபுட்ல ஸ்பைசி வந்து கம்மி பண்ணுங்க அல்சரா இருக்கிறவங்க. வாட்டர்மெலன் சூப் இஸ் பெஸ்ட் ஆக்டிவ் அண்ட் குக்கும்பர் ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பீல் பண்ணி சாப்பிடுங்க. ஹவுஸ் மில்க் வந்து அட்வைஸ்பா கேட்டிருக்காங்க. தாராளமா எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக கிடச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க வீட்டு பக்கத்துல ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாலுமே தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி எடுத்துக்க ரொம்ப நல்லது. மில்க் பத்தின பிரச்சனை கிடையாது தாராளமா. ஆனா வந்து குழந்தையா இருந்தவங்கன்னா கண்டிப்பா ஒரு கப் மில்க் கொடுக்கணும். இதே லாக்டேட் மதரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கப் மில்க் கண்டிப்பா கொடுக்க ரொம்ப முக்கியம். நார்மலாவே நம்ம டீ கப்ல எடுத்துக்கோ மில்க் எடுத்துக்குவோம். பட் கம்மியா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மை ஹஸ்பண்ட் பிஎம்ஆர் 32 அப்படின்னா அவர் கண்டிப்பா வெயிட் குறைக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒபீஸ் கிரேட் 1ல வருவாரு. ஸோ கண்டிப்பா வெயிட் குறைக்கணும். டைப் 1 டயபிட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டைப் 1 டயபிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து உங்க பாடியில சுரக்காது. ஸோ ஆப்சன்ஸ் ஆஃப் இன்சுலின் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன் உங்களுக்கு எப்பயுமே இல்லாம இருக்கிறனால அவங்க இன்சுலின் த்ரூ லைஃப் கண்டிப்பா எடுத்துட்டே இருக்கணும். அது எக்ஸல் சோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க பாடியில அந்த குளுக்கோஸ் அவங்க மாற்ற முடியும். டைப் 1 டயபிட்டிஸ் வந்து த்ரூ லைஃப் தே ஆர் டேக்கிங் மஸ்ட் அவுட்டர் சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இன்சுலின் கண்டிப்பா எடுத்துக்கணும். சரிங்களா? இதுதான் டைப் 1 டயபிட்டிஸ். அவங்க வந்து எப்பயுமே லைஃப் ஃபாலோ பண்ணணும். அவங்க சுகர் எப்பயுமே மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். சப்ளிமெண்ட் யூஸ் பண்ணா சைடு எஃபெக்ட் கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட் நீங்க எடுத்துக்கிற பிராண்டை பொறுத்து எடுக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெராய்ட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இன்ஜெக்ஷன் பேஸ் எதா இருந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க. நேச்சுரல் பேஸ்ல நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது. சப்ளிமெண்ட்டுக்குன்னே தனியா ஒரு டாபிக் இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு இப்ப சொல்ல கிடையாது. ஸோ சப்ளிமெண்ட் தாராளமா எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டேன் நானு. வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க சில பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வெயிட் லாஸ் பண்ண ஜர்னி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய சுகர் டெஸ்ட் செக் பண்ணுங்க. அவங்க தைராய்டு லெவல், வைட்டமின் D3 பிளஸ் ஆல்சோ உங்களுடைய ஹீமோகுளோபின் கண்டிப்பா செக் பண்ணிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து டயட்டை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ உங்க பாடிக்கு எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், எது அதிகமாக இருக்கோ அதுக்கு மாதிரி ஃபுட் ஆட் பண்ணும்போது நல்லா இருக்கும். சப்ளிமெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களோட டிசீஸ் தெரிஞ்சுட்டு நீங்க சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்காக முடிஞ்ச அளவுக்கு சப்ளிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலா எடுக்கிறது அட்வைசபிள். பட் லாங் டேர்ம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்கலாம். 1113 கேலரி காட்டுது. சார் இட்ஸ் நார்மல். 1113 கேலரிங்கிறது வந்துட்டு ஆஃப்டர் பிஎம்ஆர் இந்த கால்குலேஷன் வச்சு செக் பண்ணுங்க. ஸோ அது கூட உங்களுடைய ஆக்டிவ்ல இன்க்ரீவ் பண்ணி பாருங்க. அதான் உங்க நார்மல் வேல்யூஸ். சரிங்களா? அப்போ ஹலோ உங்களுக்கு வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். 1113 கேலரி இருக்குன்னு அப்படின்னா உங்க வெயிட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஹலோ சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துடலாம். ஆல்சோ கியூர் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கேட்க கியூர் ஆகும். மாட்டேங்குதோ? பட் எந்த ஸ்டேஜ் எடுத்து பொறுத்து மாறுபடும். ஃபோன் பெப்டிகல்ஸா இருக்கீங்களா, எந்த மாதிரி ஆக்ஷன் தெரிஞ்சுட்டு தான் நீங்க கியூர் பண்ண முடியும். ஆனா கண்டிப்பா கியூர் ஆகும் ஆக்சுவலா. ஆனா அது கொஞ்ச நாளைக்கு நீங்க வந்து பத்தியம் சொல்லும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டான ஃபுட்டை ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். ஸ்பைசி ஃபுட்டா எடுக்கக்கூடாது நீங்க. தாராளமா கவுஸ் மில்க் தாராளமா எடுத்துக்கலாம். தப்பு கிடையாது.
ஹைட் 172, வெயிட் 82 கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி உங்க BMI போட்டு பாருங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க வெயிட் குறைக்கணும். ஹலோ சார். Hope everyone understand. So thanks for your support and given a very good opportunity. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். So thanks for all the supports. சார் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. சைபா சைடுல இருந்து கொடுத்துறோம். சவுண்ட் இப்போ சார் பேசுறது ஆவி. ஹலோ. சார் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கொடுத்துடலாம். ஓகே. நம்ம இந்த அல்ஹம்துலில்லாஹ் இந்த கிளாஸ் நல்லபடியாக போயிருக்கு. நம்ம இந்த கிளாஸில் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல. சர்டிஃபிகேட்டுடைய நம்ம ஃபார்ம் வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இது எப்படி நம்ம ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா, நம்ம கீழே கூகுள் ரிவ்யூட லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம்ல. அந்த கூகுள் ரிவ்யூட லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய கூகுள் பேஜ் வந்துடும். நீங்கள் உங்களுடைய இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் கொடுத்துட்டு, அந்த ஃபீட்பேக் கொடுத்த பிறகு உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து கீழே கூகுள் ஃபார்ம் லிங்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. அதில் உள்ள போய் உங்களோட நேமு, ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்கல்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு 10 to 15 டேஸுக்குள்ளே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட சர்டிஃபிகேட் கிடச்சிரும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம இப்போ எப்படி நம்ம ஒரே ஒரு கிளாஸ் ஒயிட் கிளாஸை பற்றி நம்ம நடத்திருக்கிறோம்ல, இதே மாதிரி நம்ம இதை ஒரு கோர்ஸாகவே நடத்திட்டுருக்கோம் 1 இயராக. இதில் நம்ம இதில் வெறும் ஒயிட் கிளாஸை பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அதில் நம்ம ஹார்ட் டிசீஸுக்கு என்ன ஃபுட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், சின்ன குழந்தைக்கு நம்ம என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம், டயபெட்டிஸில் உள்ளவருக்கு, ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்களுக்கு நம்ம என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே அதில் கொடுப்போம். சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் கோர்ஸ் இது. இது நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸஸ் ஃபுல்லாக ஆரம்பிச்சிடும். இந்த கிளாஸை பார்த்துட்டு யார் வந்து சேர்றாங்களோ நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் நம்ம கொடுப்போம். அதுக்காக நான் அதோடைய மெசேஜும் நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சு இன்னைக்குள்ளே நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா, நம்ம உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி நாளைக்கு நம்ம இன்னொரு கிளாஸும் வச்சுருக்கோம். அந்த கிளாஸும் சூப்பராக இருக்கும். சேம் டைமில் நம்ம வச்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அந்த கிளாஸும் நீங்கள் இதே லிங்க்ல அட்டெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு சர்டிஃபிகேட் அதிலே நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சார் அவ்வளோதான் சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். இதை பற்றி உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு யாரெல்லாம் வேணுமோ அதை கூகுள் ரிவ்யூ கொடுங்க. மறக்காமல் உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கிங்க. அதுபோக சைபா ஐஇ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் கோர்ஸ் நடத்துகிறாங்க. அந்த கோர்ஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க ஆஃபரும் தர்றாங்க. அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில் தருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கிட்டு நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான நியூட்ரிஷன்ஸாக மாறணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ண மாதிரி நான் கேட்டுக்கிறேன். சந்திப்போம் விரைவில். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். நிறைய பேர் நாளைக்கு என்ன கிளாஸஸ் இருக்குன்னு கேட்டிருந்தீங்கல்ல. நம்ம நாளைக்கு கிளாஸஸோட டாபிக், அதோட ஜூம் லிங்க் அது எல்லாமே நம்ம அமைச்சிருக்கிறோம். இன்ஷா நாளைக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணி இந்த நாளைக்குள்ள கிளாஸஸை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ சார். நீங்கள் இன்னைக்கு உங்களோட டைம் எங்களுக்கு கிளாஸாக நடத்துறதுனால ஜஸாக்கல். நிறைய பேர் நிறைய நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா நம்ம நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து நம்ம சந்திப்போம் சார். நீங்க உங்களையும் உங்க குடும்ப உறுப்பினர்களையும் நோய் நொடி இல்லாம சிறந்த முறையில வாழ்க்கை நடத்தி செல்லணும்னு நினைக்கிறீங்களா? வரும் முன் காப்போம்ங்கிற பழமொழிய நீங்க நம்புறவங்களா இருக்கீங்களா? உணவையே மருந்தாக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்காகவே எங்க சைபா உங்களுக்காக டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் கோர்ஸ் DND 1 இயர் ஆன்லைன் டிப்ளமா கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க ஆன்லைன் கோர்ஸ். உலகத்துல நீங்க எங்க இருந்தீங்கன்னா கூட ஈஸியா நீங்க கத்துக்கலாம். இதுக்கான வயது வரம்பு எதுவுமே கிடையாது. மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதுமானது. சிறந்த வல்லுநர்கள் வந்து உங்களுக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கோர்ஸ் சைபா IIE அண்ட் NCVRT சர்டிஃபைட் கோர்ஸ். NCVRT னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் வொகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங். சோ இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் கோர்ஸ் வந்து 330 hours ஆஃப் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். அப்புறம் 2 செமஸ்டர்ஸ், 4 practicals, 1 project
ப்ராஜெக்ட், 9 சப்ஜெக்ட், அப்புறம் 4 days of live training in சென்னை நடக்க போகுது. இது போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்கு. 2 பேட்சஸ் அவைலபிள் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் ஜாயின் பண்ணலாம். டைமிங்ஸ் வந்து இந்தியன் டைமிங் படி சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் 11 AM to 1 PM, டியூஸ்டேல 7 PM to 9 PM நடக்குது. வாரத்துல 3 நாள் கிளாஸஸ் நடக்குது. ஒவ்வொரு கிளாஸும் 2 மணி நேரம் நடக்கும். So, இந்த டிப்ளமா இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக் கோர்ஸ் DND கத்துக்கிறது மூலமா நீங்க உங்களையும் உங்க குடும்ப உறுப்பினர்களையும் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா எப்படி வைக்கிறதுங்கிறத கத்துக்கலாம். நீங்க செய்யற ஒவ்வொரு உணவும் நீங்க வந்து நியூட்ரிஷனல் வேல்யூவோட ஹெல்தியா நீங்க செஞ்சு பரிமாறலாம். நீங்க ஹெல்தியான லைஃப லீட் பண்ணலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் எப்படி ஹெல்தியா வாழ்றது, ஆரோக்கியமா எப்படி இருக்கிறதுங்கிறத நீங்க சொல்லி கொடுக்கலாம். என்ன சாப்பிடுறது, என்ன சாப்பிட கூடாதுங்கிற வித்தியாசத்தை நீங்க கத்துக்கலாம். இதை நீங்க நடைமுறைப்படுத்தும் போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழலாம். அல்டிமேட்லி நீங்க வந்து ஒரு வெல்னஸ் கோச்சாகவும் லைஃப் ஸ்கில் ட்ரெயினராகவும் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க குடும்பத்துல வெவ்வேறு ஏஜ் குரூப்ல வெவ்வேறு பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் டயட் பிளான நீங்க கத்துக்கலாம். ஒரு நோய் இருக்குன்னா அவங்களுக்கு சிறந்த உணவா எது இருக்கும், எப்படி செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம், பெரியவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இந்த மாதிரியான நியூட்ரிஷன் அண்ட் டயட் பிளான நீங்களே தயாரிக்கலாம். நீங்களே கத்துக்கிட்டதுனால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு அம்சமா இது அமையுது.